ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூடிய மீட் இந்த கோர்ட்டுடைய பார்ட் 6 ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் அந்த ஸ்டோரி என் பண்ணும்போது, அதாவது நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணி என் பண்ணுவோம் இல்லையா, அந்த எண்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. நான் அப்போ பேசுகிறேன் ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எங்கள் ஸ்டார்டிங் சீனில் நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்பாக்க, நம்ம ஜங்குக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. ஜிமினுக்கு அதை பார்த்து பாசிட்டிவாக இருக்கும். இப்போ அப்படி கண்டிப்பாக படிக்கலாம். இப்போ நம்ம ஜங்குக்கும் ஆஃபீஸ் ரூம் அவர் கேபின் வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ ஜிமின் தான் டேரெக்டாக போகிறாங்க. டோர் லாக் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு டேரெக்டாக உள்ள போகிறாங்க. இங்கே பாருங்க சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லி ஜங்குக் தான் ஒரு பாட்டு கேஷுவலாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. உங்களை தான் சொல்லிட்டாங்க. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸை பார்த்து பேசுகிறீங்களா அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் அவரோட ஹேண்ட் போய்ட்டு ஜிமின் ஜங்கோட சீக்ஸில் வச்சிடுறாங்க. அவர் ஃபேஸை போய் டச் பண்ணிடுறாரு. டச் பண்ணி திருப்புறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் பாட்டுக்கு கோவமாக இருக்காரு. லைட்டாக கோவம் பாசிட்டிவாக ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கார் பார்க்கறதுக்கு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிமின் இப்போ தான் பார்க்குறாங்க. ஐயோ சொல்லிட்டு ஹேண்ட் எடுத்துடுறாங்க. இப்போ ஜங்க் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. சொல்லி என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. அந்த பொண்ணு யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் அவங்க பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் ஹோபி அங்கே இருக்காங்களே, அவங்க கூட படித்த பொண்ணு தான். ஃப்ரெண்ட்ஸு எனக்கும் தெரியும். பிஸ்னஸில் வந்துட்டு அவங்களுக்கு எனக்கு ஒரு பார்ட்னராக இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நல்ல பொண்ணு தான், பேர் ஜூஹி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க டச் பண்ணி பேசுவாங்களா சொல்கிறாங்க. இட்ஸ் நார்மல் தானே, ஜஸ்ட்டு ஒரு ஹக் பண்ணிட்டு ஹலோ ஹாய் சொல்கிற மாதிரி தான் அதுவும் சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் பார்க்குறாங்க. சரி ஓகே, அவங்க டச் பண்ணாங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதானே எனக்கு வந்துச்சு என்ன வந்துச்சு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக் டக்குன்னு நினச்சிட்டாங்க. அப்படி ஜிம்னு பேக் பண்ணுறாங்க. சொல்லு என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, ஐம் சாரி, நான் உங்கள்கிட்ட வந்து கத்துனதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீ சாரிலாம் சொல்ல வேணாம், நீ எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு, நீ ஏன் அப்படி கோவப்பட்ட, என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ நான் சொல்கிறேன் லவ் பண்ணுறேன், உன் டைம் கொடுத்துருக்கேன். நீ ஏன் இப்போது உனக்கு எப்போ லவ் வருதோ பண்ணிட்டு வந்து சொல்லிட்டு நான் தான் டைம் கொடுத்துருக்கேன் நீ அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இன்றைக்கி வேறு பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு பார்ட்னர், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர், நம்ம எங்களோட ஃப்ரெண்டு, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை, இதில் போயிட்டு என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லை அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அது எனக்கு இதுவும் சொல்கிறாங்க, உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆகிட்ட சொல்கிறாங்க. பாசிட்டிவாக உனக்கா சொல்கிறாங்க. ஆமாம், ஏன் அப்படி கேட்குறாங்க. அதான் நீங்கள் சொன்னீங்களா. சரி ஓகே, நான் சொன்ன லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு நீனே சொல்லலை, அப்புறத்துக்கு ஒன்று பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் அப்படியே ஜிம்மில் ஃபேஸ் கொஞ்சம் அப்படியே டர்ன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் பார்த்தா க்யூட்டாக அழகாக ப்ளஷ் ஆகிட்டு அழகாக இருக்காரு. ஒரு மாதிரி இப்படி ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு இப்போ தான் வந்து கத்துனா சொல்கிறாங்க. அது எனக்கு கோவம் வந்துருச்சு. சாரி, நான் வந்துட்டு உங்களோட சொல்கிறாங்க. பாரு உனக்கு என்கிட்ட எல்லா ரெட்ஸ் இருக்கு ஓகேவா, நான் லவ் சொல்லிட்டேன், ஜஸ்ட்டு இதுக்காக நீ வந்துட்டு இப்போ இவ்வளோ கோவப்படுறா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அது சொல்கிறாங்க. நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா, நீ என்னை எப்போது லவ் பண்ணுறான்னு தெரியாது, ஆனால் நான் வந்து உன்னை பார்த்துருக்காங்க ஃபஸ்ட் டைமு, அப்போ தான் லவ் பண்ணிட்டுருக்கேன் ஓகேவா, அதனால் நீ எதுவும் நினைக்க வேண்டாம், உனக்கு என்கிட்ட எல்லா ரைட்ஸ் இருக்கு ஓகே, கோவப்படலாம் திட்டலாம், இதுவும் அழகாக இருக்குது. இது வரைக்கும் நான் கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைம் கோவப்பட்டேன். அப்போ நான் ஹேங்கிட்ட போய் டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணல, எனக்கு அப்போ பிடிச்சிருந்துச்சி ஓகேவா. இப்போ நீ பாசிட்டிவ் ஆகுறது இன்னும் அழகாக இருக்குது ஓகேவா, என்னை பார்த்து ஒரு பர்சன் பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க, ஏன் உங்கள் மேலே பாசிட்டிவ் ஆகக்கூடாது நீங்கள் சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. அழக மட்டும்தான் இல்லை அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு மாதிரி இருப்பீங்க. ஜெனியூனா யாரையும் ஃப்ளட் பண்ணி அப்படி நான் பார்த்ததே இல்லையா, ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ளட்லாம் பண்ணல. இல்லை எனக்கு தெரியும் தான், ஆனால் அந்த பொண்ணு உங்களுக்கு டச் பண்ணாங்களே, எனக்கு அது பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே, இனிமேல் அவங்க ஃப்ளட் பண்ண மாட்டாங்க, டச் பண்ண மாட்டாங்க ஓகேவா அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அப்போ சாருக்கு லவ் வந்துருச்சா கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லு லவ் தானே இப்படி தூரம் வந்து கோவப்படுற அப்படி கேட்குறாங்க. ஜிமினும் ஆமாம் எனக்கு லவ் வந்துருச்சு போதுமா அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதானே, நீங்கள் மட்டும் லவ் சொல்லும்போது இவ்வளோ சிம்பிளாக தானே சொன்னீங்க, நீங்கள் மட்டும் என்ன எனக்கு என்ன சொல்கிறாங்க, உனக்கு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சொல்லி ஜிமின் போயிடுறாங்க. இப்போது ஜங்க பார்க்குறேன். இல்லை சொல்கிறாங்க. நான் போகிறேன் சொல்லி ஜிமின் ஓடி போயிடுறாரு. இப்போ ஜங்க் பார்க்குறேன். ஓ சாருக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் ஃபீல் ஆகுதா சொல்லிட்டு ஜிம்மில் வந்து ஜங்க் வந்து உட்காந்துறாங்க. அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மில் கொடுக்கணும்னு ஓடி வந்துட்டு சீட்டில் உட்காராங்க. எவ்வளோ பார்க்குறேன். என்னடா ஆச்சு சொல்கிறாங்க. ஒன்றுடா சொல்கிறாங்க. சொல்லி என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லி ஜிம்மில் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. இப்போ லஞ்ச் டைமில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஈவினிங் எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஜங்க் வராங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் ஜங்கு சார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு இன்றைக்கி எங்க கூட கொஞ்சம் வெளில வர முடியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ இவங்க 3 பேர் பார்க்குறாங்க. என்னடா கூப்பிட்றாரு சொல்லிட்டு. சார் ஜிமின் மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஜர்னு கேட்குறாங்க. ஆமாம் ஹாஜர் ஜிமின் மட்டும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது மேக்கப் பார்க்குறாங்க. எதுக்கிட்ட அவன் மட்டும் சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. அவன் கூட என்ன உனக்கு ஒர்க்கு அப்படி சொல்லிட்டு நான் தான் செக்ரட்டரி, என் கூட ஒர்க் இருக்குன்னு சொன்னால் கூட ஒரு நியாயம் இருக்குது, அவங்க கூட சொல்கிறாங்க. அப்படியே வச்சிட பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. வேணாம் நீ வச்சாலும் வச்சிருவா சொல்லிட்டு அவரும்
சொல்கிறாரு. இப்போ நம்ம சிம்னி பண்ணுறாங்கன்னா அப்படியே 3 பேர் பார்க்குறாங்க. போடா சொல்கிறாங்க. இல்லைடா அம்மா அப்பா கேட்டால் சொல்கிறாங்க. அது வேறு ஒன்று இருக்குல்ல, இது வரைக்கும் நீ வேறு உங்கள் வீட்டில் போய் சொன்னதில்லை சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. டேய் பார்த்துக்கலாம் போ, நான் வேணா ஆண்டி ஃபோன் பண்ண நான் சொல்கிறேன் ஓகேவா, இந்த மாதிரி என் கூட வெளில வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க நீ போ அப்படி சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமினி வராங்க. இப்போ ஜிமினி ஜங்கு தான் வராங்க. வந்துட்டு நம்ம ஜங்கு தான் கார் ஓப்பன் பண்ணுறாங்க. உட்கார சொல்கிறாங்க. ஜிமினி போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த பக்கம் ஜங்கு வந்து கார் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் போகிறாங்க. இப்போ எங்கே போகிறோம்னு சொல்கிறாங்க. அது ஒரு பிளேஸ்க்கு சொல்கிறாங்க. எங்கன்னு சொல்ல நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. போகிறோம் அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்கு ஜிம்னும் ரொம்ப தூரம் போயிட்டுருக்காங்க. ஜிம்னா சைடில் பார்த்துட்ருக்காங்க. என்ன பார்க்குற சொல்கிறாங்க. இல்லை என் அப்பா இல்லை என் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க பார்த்துருவங்க பயமாக இருக்கு சொல்கிறாங்க. ஏன் உன் அப்பா நமக்கு அவ்வளோ பயமா? பையன் இல்லை அப்பா ரொம்ப பாசமாக ரொம்ப ஸ்வீட்டாக கேரிங் தான். ஆனால் இது வரைக்கும் வீட்டில் போய் சொன்னதே இல்லையா சொல்கிறாங்க. போய் சொன்னதே இல்லை. போய் சொன்னதே இல்லை அப்பா அம்மா கிட்ட. அதான் எனக்கு பயமாக இருக்குது. என்ன சொல்கிறது, யாராவது பார்த்துட்டா கேட்பாங்கல்ல இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டு அதுக்காக தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோ சரி ஓகே பயப்படாத அப்படி சொல்கிற அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம போகிற பிளேஸ்க்கு யாரும் வரமாட்டாங்க சொல்கிறாங்க. ஏன் நம்ம எங்கே தனி தீவுக்கு போகிறோமா சொல்கிறாங்க. தனி தீவுக்குலாம் நம்ம போகலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போது ஜங்கு தலையிட்ட ஸ்மெல் பண்ணிட்டாங்க. நீ க்யூட்டாக பேசுகிற அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா நான் சொல்கிறாங்க. இப்போ ஓகே ஜிம் அமைதி வந்திருக்காங்க. இப்போ ஜங்கு தான் அப்படி கார் ட்ரைவ் பண்ணுறாங்க. ரொம்ப தூரம் வந்துச்சு இந்த பிளேஸ். இப்போ தான் ஒரு பீச் ரோடு தான். இந்த ரோடு தான் வருது. இங்கே சொல்கிறாங்க வா இறங்குறது இறங்கி நடந்து தான் போட சொல்கிறாங்க. நடந்து போடுமா ஆமாம் வா சொல்கிறாங்க. சரி நம்ம ஜிம் நடந்து போயிட்டுருக்காங்க. 2 பேரும் போனாக்க பார்த்தா அது ஒரு ப்ரைவேட் பீச். ஜிம் பார்க்குறவங்க அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது. ஜிம் இப்படின்னா ஒரு மாதிரி சைடில் ஃபுல்லாக மட்ரஸாக இருக்கும். ஃபுல்லாக கொஞ்சோண்டு சாண்டு தான் இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக பீச் அந்த வியூ இருக்கும். ஆனால் ஃபுல்லாக அது ஓப்பனாக இருக்காது. எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்காது. கொஞ்சம் ப்ரைவேட்டாக ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சமாக சாண்ட் அதை சுற்றி வந்துட்டு ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப யூனிக்காக ரொம்ப ப்ரைவேட்டாக ரொம்ப அமைதியாக ப்ரைவசியாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஜிம் பார்க்குறாங்க. வா இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது இந்த மாதிரி பீச் நான் பார்த்ததே இல்லையே சொல்கிறாங்க. பீச்சுனாக்கா எல்லாருமே இருப்பாங்க. ரொம்ப பெருசாக இருக்கும். ஓப்பன் ஸ்பாட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஓப்பன் ஸ்பாட்டாக தானே இருக்கும். எல்லாமே வந்துட்டு எல்லாருமே இருப்பாங்க. கடையெல்லாம் இருக்கும். அப்புறம் நிறைய பேர் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே சொல்கிறாங்க. ஆமாம் இது ப்ரைவேட் பீச் சொல்கிறாங்க. ப்ரைவேட் பீச் ஆமாம் ப்ரைவேட் பீச் அப்படி சொல்கிறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க. அங்கே திரும்பி பாரு சொல்கிறாங்க. பார்த்தாக்கா அங்கே ஒரு பெரிய ரெசார்ட் ஒன்று இருக்குது. அந்த ரெசார்ட்டே எங்களுக்கு சொந்தமான சொல்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அதை சொல்கிறாங்க. ஆமாம் அது எங்களுக்கு சொந்தமான ஒரு ரெசார்ட் தான். அது ரொம்ப தள்ளி தான் இருக்குது. ஓகே அதுக்கு இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே யாரும் வரமாட்டாங்க. இது ப்ரைவேட்டாக இருக்குது. ஓகே அது பிளேஸ் எங்களுக்கு சொந்தமான சொல்கிறாங்க. இந்த பீச் அதாவது கடல் எங்களுக்கு சொந்தமானது கிடையாது. அந்த பீச் இருக்கு இல்லையா அந்த மொமெண்ட் வரைக்கும் எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் வாங்கியிருக்கோம் சொல்கிறாங்க. அப்படியே அதனால ப்ரைவேட் பீச்சுன்னு சொல்லுவாங்க. இது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. நீ தானே சொன்னேன் உங்கள் அப்பா அம்மா பார்த்துருவாங்க பயமாக இருக்கும். யாராவது தெரிஞ்சவங்க பார்த்துட்டாங்கன்னு பயம்னு சொல்லிட்டு அதுக்காக தான். ஏன்னா நீ இப்போ ஒன்று ஷாப்பிங் மாலோ இல்லை தேட்டரோ வேறு எங்கே பார்க்கோ கூட்டிகிட்டு போனேன் பயந்துகிட்டே இருப்பேன். பயந்து எந்த நேரம் சைட்டு பேசிட்டு இருப்பேன். எனக்கு அப்படி இருக்கக்கூடாது ஓகேவா. நீ ஃப்ரீடமாக இருக்கணும். கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மற்ற பிளேஸ்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஏன்னா லவ் பண்ணுறோம்னாக்கா லவ்க்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கணும்ல சொல்கிறாங்க. எடுக்கணும் தான் தப்பு இல்லை தாங்க சொல்கிறாங்க. தப்பு இல்லை தானே சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கானா எதுவுமே இல்லையே. எதனா சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லை சொல்கிறாங்க. உனக்கு இப்போ என்ன சாப்பிடணுமா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தாக்க ஒரு டேபிள் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு டேபிள் அப்புறம் அந்த டேபிள் வந்துட்டு ஜூஸ் 2 சேர்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு ப்ரைவேட் பீச்சுனா எப்படி இருக்குமோ அப்படி எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கு. இதெல்லாம் எப்போ சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஓகேவா. உனக்கு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. அப்படி ஜங்கு தான் ஐஸை க்ளோஸ் பண்ணி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் அப்படியே ஒரு ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்முக்கு முன்னாடி நீட்டன் பண்ணிடுறாங்க. நீட்டன் பண்ணிவிட்டு இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம ஜங்கு தான் ஜிம்முக்கு முன்னாடி ரொம்ப அழகாக ஃபுல்லாக ரெட் ரோஸ் தான் வச்சுட்டு ஒரு மாதிரி பெரிய பொக்கே அதை வச்சுட்டு அதில் ஒரு ரிங் வச்சுருக்காங்க. இப்போ சொல்லு என்ன லவ் பண்ணுறல அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஐ லவ் யூ பார் ஜிமின், உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல என்ன லவ் அக்செப்ட் பண்ணிப்பல அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவருக்கு அந்த ரோஸ் இதை பார்த்துருக்காங்க. ரோஸ் அந்த ரிங்கு பார்த்துருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சொல்லு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நீ தானே நினச்சிருப்பல சிம்பிளாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நான் அப்படி சொல்லி நீ ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டு ஹார்ட் ஆயிரும் இல்லையா. அதனால டைம் கொடுத்து உனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ தான் ப்ராப்பராக கன்ஃபியூஸ் பண்ண ஆசைப்பட்ட வைக்கும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீ இன்னைக்கு மாறி வந்து சொல்லிட்டேன். உனக்கு பாசிட்டிவ் ஆகிட்டு என் மேலே உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் ப்ராப்பராக சொல்ல முடியும். இப்போ என் பாய் ஃப்ரெண்டு கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம்ல தப்பு இல்லைல்ல. அதை விட்டுட்டு நீ எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் வந்து கொடுத்து ஆசையாக சொல்லி நீ வந்துட்டு இல்லை எனக்கு அப்படிலாம் ஃபீல் இல்லை அப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டு வச்சுக்கேன் எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகும்ல அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஆமாம் அப்புறம் ஃப்ளவர்ஸ்லாம் வேஸ்ட்டாக போய்ட்டுங்களா ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. குழந்தையாகவே இருக்கானே சொல்லிட்டு அவரும் பாரு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ சொல்லு என்ன சொல்கிறேன்க்கா நான் லவ் பண்ணுறாங்களா சொல்கிறாங்க. அப்படியா நிச்சயமாக எப்போவும் என்ன நடந்தாலும் என் கூட இருப்பில்ல. கண்டிப்பாக இருப்பேன். உங்கள் அப்பா அம்மா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் கூட அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு பிடிக்காம போயிருமே அப்படி கேட்குறாங்க. மேபி பிடிக்கலன்னு சொல்லலாம் சொல்கிறாங்க. அது எப்படி பிடிக்காமல் போகும். நீங்கள் ரொம்ப ஜென்டில் மேனு அப்புறம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு ஒரு பெரிய சிஇஓ ரொம்ப பெரிய ஃபேமிலி உங்களுக்கு எல்லாமே இருக்க படிச்சிருக்கீங்க அழகாக இருக்கீங்க எல்லாமே இருக்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கும் போது எப்படி வேணான்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு
ஜிமின் கேட்குறாங்க, மேபி உங்கள் அப்பா அம்மா வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா சொல்கிறாங்க. நான் அப்படி சொல்லிட்டாக்கா நான் உங்கள்கிட்ட பேசுவேன், ஜவுங்கா ரொம்ப நல்லவங்க, எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கப்பா அப்படி சொல்லிட்டு என் அப்பா அம்மாட்ட ரெக்வஸ்ட்டை கேட்டால் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிமின் அந்த ஃப்ளவர்ஸ் போய் எடுத்துக்கிறாங்க. அந்த ரிங்ஸ் வந்து ஜவுக்கு தான் ஹேண்டை கட்ட சொல்கிறாங்க. இல்லை இல்லை வேண்டாம், ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா அம்மா கேட்பாங்களே சொல்கிறாங்க. கேட்டால் வாங்கணும்னு சொல்லு, நான் இது வரைக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு பின்னஸ் கூட வாங்கினதே இல்லை தனியாக போயிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படி பார்க்குறேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறதுனால எதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன், எனக்கு எல்லாம் வேணும், என்ன வேணுமோ அம்மாவே வாங்கினது கொடுத்துருவாங்க, அம்மா அப்பாவே, நான் எதுவும் வாங்கினது இல்லையே, இப்போ இவ்வளோ பெரிய ரிங்கு ஒரு டைமண்ட் ரிங்கை போயிட்டு நான் வாங்கினா அப்படி சொல்லிட்டு சொன்னால் அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஜம் பார்க்குறாங்க, நீ எப்படி வளர்ந்துருக்கா சொல்கிறாங்க. நான் எப்படி வளர்ந்துருக்கேன்னா சொல்கிறாங்க, இந்த பார்க்கன்னு எப்படி வளர்த்து வச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம்க்கு நினச்சிக்கிட்டு சரி ஓகே ஆனால் நீ போட்டுக்கோ சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன், அம்மா அப்பா பார்த்துக்கிட்டே என்ன சொல்லிட்டு சொல்கிறாங்க, யாரோ கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும் அப்படி சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்க தான், ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியாக கிஃப்ட் பண்ண மாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் இதை பார்த்தா ஏதோ லவ்வர்ஸ் கொடுக்குற மாதிரி தானே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி தெரியும்னு சொல்கிறாங்க. நான் தான் நிறைய ட்ராமா பார்க்குறேன் சொல்கிறாங்க. ட்ராமாலையா நிறைய ட்ராமா பார்த்துருக்கேனே அந்த மாதிரி இருந்துச்சு தான் இதுவும் அப்படி ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜவுங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே உட அப்பா அம்மா பார்த்துக்க மாட்டாங்க, இப்போ நீ போட்டுக்க முடியும் அப்படி கேட்குறாங்க. நான் எப்படி போட்டுக்கிறது சொல்லிட்டு ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. போட்டு அம்மா கண்டுபிடிச்சிடுவோம்னு சொல்கிறாங்க. பாரு நீ நிறைய ரிங்லாம் வச்சிருப்பல்ல, அப்படி அதில் ஒரு ரிங் இது மாதிரி இருக்காது அப்படி கேட்குறாங்க. நிறைய இருக்குது, அம்மா நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க, அதில் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி இல்லையே யூனிக்காக சொல்கிறாங்க. நீ எதனா சமாளி, இது கூட நீ சொல்ல மாட்டியா, உனக்கு ஆசையாகவே இல்லை நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டு, உனக்கு தோணவே இல்லையா நம்ம போட்டுக்கணும், அப்போலாம் உனக்கு தோணலையா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அது எப்படி தோணாமல் இருக்கும், நீங்கள் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க, எனக்கு ஆசையாக தானே இருக்கும் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜிமின், நீ எல்லாத்துக்கும் பயந்துட்டு வச்சுக்கேன், நீ எப்பவும் பயந்துகிட்டே தான் இருப்பேன், உனக்காக வாழணும் சரியா. எனக்கு புரியுது அப்பா அம்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நம்ம லைஃப்பில், ஆனால் நம்மளுக்குன்னு சில லைஃப் இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு பார்ட் இருக்குது லைஃப்பில் ஓகேவா, அது நம்மளுக்காக நம்ம தான் வாழணும், யாரும் மற்றவங்களுக்காக அது வாழவே முடியாது, புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியுதா ஆனால் சொல்கிறாங்க. அப்போ பழகிடும் ஓகேவா சொல்கிறாங்க. லவ் பண்ணால் பொய் சொல்லணும் சொல்கிறாங்க. பொய் சொல்லணும், அப்புறம் ஒன்று வேணா இன்னொன்று வந்து இழந்தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நீ போய் சொல்லாமல் அந்த இது வரைக்கும், ஆனால் இதுக்கப்புறம் போய் சொல்லணும், நீ போய் சொல்லாதான் உன்னை நான் வெளில கூட்டிட்டு போவேன் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. வெளில கூட்டிகிட்டு போகணும் வேணாமா சொல்கிறாங்க. போகணும் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் உனக்கு நிறைய சொல்லித்தரேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடாதுன்னு உனக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சேஞ்ச் பண்ண போகிறீங்களா, ஏன் என்ன நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என் குழந்தை எப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. பாரு நான் உன்னை சேஞ்ச் பண்ண சொல்கிறது கொஞ்சம் போல்டா ஓகேவா, நிறைய விஷயங்கள் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன் புரியுதா சொல்கிறாங்க. என்னோட அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை அப்படி தான் நினைப்பாங்க. இவன் உன்னோட அப்பா அம்மா இல்லை, எல்லாரோட அப்பா அம்மாவுக்கும் உங்கள் குழந்தை எவ்வளோ பெருசானாலும் அவங்க குழந்தைய தான் தெரியுவாங்க நம்ம எவ்வளோ பெருசானாலும் ஓகேவா. ஆனால் நான் நிறைய விஷயங்கள் இருக்குது உனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கும் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொல்ல கரெக்டாக இருக்குங்களா இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ காட்ட சொல்கிறாங்க. இப்போ ஹேண்டை காமிக்கிறாங்க. அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக இருக்கா சொல்கிறாங்க. உன்கிட்ட இருக்கிற எல்லாரும் இங்கே விட சொல்கிறாங்க. இல்லை இது ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப யூனிக்காக இருக்குது, அழகாக இருக்குது, அதுவும் என்னுடைய சொல்கிறாங்க. அவனுடைய சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் யார் உனக்கு சொல்கிறாங்க. சரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்குக்கு பண்ணுறது மட்டும்தான் நான் சொல்கிறாங்க. இல்லை அப்புறம் சொல்கிறாங்க பாய் ஃப்ரெண்ட் அப்புறம் சொல்கிறாங்க ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கு தான் அவளை ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் பண்ணிட்டு ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அது ஃப்ளவர்ஸோட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இது ஃப்ளவர்ஸா இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க உங்களை அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க. எனக்கும் இந்த ஃபீல்லாம் ரொம்ப நியூவாக தான் இருக்குது சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் ஹெட்டை மட்டும் சாட்சி கேட்டுருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அவர் ஹக் பண்ண மாதிரி இவர் கொஞ்சம் ஹெட்டை சாட்சி கேட்டுருக்காங்க. நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க, நல்ல டேலண்டடாக இருக்கீங்க, அப்போ காலேஜ் படிக்க மாதிரி லவ் பண்ணலையா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ சாருக்கு ஏன் லவ்வில் சொல்கிறாங்க. என் காலேஜ் நிறைய பேர் என்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு யாரையும் பார்க்குறப்போ அப்படி ஃபீல் வரல சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் அப்படி தோணுச்சு. அப்புறம் போக போக எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சா சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் வேணும்னு தோணுது, நீங்கள் எனக்கு என் கூடவே இருக்கணும், எனக்கு என் கூடவே இருக்கணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கும் அப்படி தான், என் கூட நிறைய பேர் என்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அப்புறம் சில பேர் என்ன லவ் பண்ணாங்க, சில பேர் யாராவது சொல்கிறாங்க. அது அப்புறமா சொல்கிறேன் ஓகேவா. சில பேர் லவ் பண்ணாங்க, ஆனால் எனக்கு யார்கிட்ட அப்படி ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீல் வந்துச்சு, அது உண்மையில தான் ஓகேவா சொல்கிறாங்க. அதனால தான் என்ன வந்து மாடல் ஆக்கிட்டீங்களா சொல்கிறாங்க. அந்த மாடலிங் ஃபோட்டோ நான் தான் வச்சுருக்கேன் ஓகேவா. ஜஸ்ட் நான் காமிச்சேம்மா என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட ஓகேவா, மற்றபடி நான் உங்களுக்குலாம் அந்த யாருக்கும் அதை கொடுக்கல, என்கிட்ட தான் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க.
ஜிம்னு பார்க்குறாங்க. அப்படியா? சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு, அப்போ நம்ம வீட்டுக்கு போவோமா சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஏன் சொல்லிட்டாங்க, இல்லை இப்போவே டைம் வந்துட்டு 7:50 ஆகிடுச்சுல சொல்கிறாங்க. நான் எப்போவுமே வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு 7 o'clock வீட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். இன்றைக்கி 15 மினிட்ஸ் அதிகமாகிடுச்சு சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. இங்கே பாரு, நான் அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் எவ்ரிடே வெளில சொல்கிறாங்க. ஏன்துக்கு ஆமாம், ஆஃபீஸ் டைம்லேயே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணி தானே ஆகணும். ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளில கூட்டிகிட்டு போகணும்ல. ஒரு பாய் ஃப்ரெண்டாக ஒரு ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக உனக்கு எல்லாம் பண்ணணும்ல. எனக்கு டைம் உனக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், உனக்கு எல்லாம் வாங்கி தரணும். அப்புறம் நிறைய எனக்கு பேச வேண்டியதில் இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் பேசணும் தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஆனால் எப்படி பேச அப்படி சொல்கிறாங்க. எப்படி பேசுனாக்கா நான் வெளில போய் தான் பேசணும் சொல்கிறேன். ஜிம் சொல்கிறாங்க. உங்களுக்கு பயமாவே இல்லையா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க. என்னோட அப்பா அம்மா தேடுறதுக்கு நான் ஒன்றும் குழந்தையில ஓகேவா, நான் பெரிய பையன், நான் ஒரு சிஇஓ, என்னால் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும் ஓகேவா. நான் வெளில போவேன். எனக்கு எப்போ வீட்டுக்கு போகணும்ல அப்போ தான் போவோம் ஓகேவா. கரெக்டான டைம் போயிடுவேன். ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock ரீச் ஆயிடுவோம் சொல்கிறாங்க. 9 o'clock சொல்கிறாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுவீங்க சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஒர்க் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணும், சம் பிஸ்னஸ் பார்ட்னர் மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒர்க் இருந்தால் கொஞ்சம் லேட்டாக போவோம், ஒர்க் இல்லைனாக்கா முன்னாடி போயிடும் வீட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அப்படி ஜம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரக்கூடாது ஓகேவா, நீங்கள் எனக்கு நேரமாக வீட்டுக்கு வரும் சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. அப்படியா நேரமாக வருமா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்லையே உனக்கு இவ்வளோ அழகாக பேச தெரியுமா அப்படி கேட்குறாங்க. அதே தெரியாது, ஆனால் எனக்கு நீங்கள் நேரமாக வீட்டுக்கு வரணும் ஓகே, ரொம்ப லேட்டாக வரக்கூடாது, நேரமாக வரணும், எனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்புறம் எனக்கு குக்கிங்லாம் ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேங்க. உன்ட்ட நிறைய பேசணும் ஓகே, நிறைய சொல்லிக் கொடுக்கணும் இருக்கேன்னா என்னோடய ஃபேமிலி வேறு மாதிரி நீ நினைக்கிற மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. நான் நினைக்கிற மாதிரி இருக்காதா ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான், அதுக்கு பேச நிறைய டைம் இருக்குது ஓகேவா, டெய்லி பேசலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே வாசலை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஜங்க் தான் இந்த கேக் கட் பண்ண சொல்கிறாங்க. கேக்கா எனக்கு உனக்கு பாடி இல்லை சொல்கிறாங்க. உனக்கு பாடிலாம் இல்லை தான், இன்றைக்கி என்கிட்ட லவ்வாக கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக லவ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அப்போ நானும் உனக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கேன், உனக்கும் லவ்வாக சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ 2 பேரும் சேர்ந்து கேக் கட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேஎம்ஜேகே சொல்கிறாங்க. அதே ஜேஎம்ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்மின்னு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஓ அது ஷார்ட் ஃபார்ம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் ஜிம்மில் சேர்ந்து கேக் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு கடைசி ஜங்கு ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வா டேஸ்ட் கேக் நல்லா இருக்கே சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. நீ ஒரு பில்லியனரோட பையன், நீ என்ன இப்படி இருக்கா சொல்கிறாங்க. இல்லை நல்லா இருக்கு சொல்கிறது அப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா நீ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு ஆட்டிடியூடும் அவர்கிட்ட கிடையாது. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நம்ம கேக் சாப்பிடுவோமா சொல்கிறாங்க. சாப்பிட உட்கார சொல்கிறேன். இப்போ ஜிம்மு கேக்கு சாப்பிட்ருக்காங்க. ஜங்கு இது சாப்பிட சொல்லிட்டு நிறைய வாங்கியிருப்பார். எல்லாமே ஃபிட் பண்ணி விட்டுட்டு அழகாக பார்த்துக்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லவா ஜங்கு சொல்கிறாங்க. நீ என்னை பாப்போன்னு கூட கூப்பிட சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உங்களை ரெஸ்பெக்டாக வாங்க போகணும்னு கூப்பிட ரொம்ப பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு என் அப்பா அம்மா கூட இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சேஃபாக இருக்கும் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சரா இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு சிஇஓவாக இருந்திருக்கீங்க, இப்போ எனக்கு லவ் சொல்லியிருக்கீங்க, அப்படி ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி நான் கூட ஃபஸ்ட் டைம் தான் வெளில வந்திருக்கு. ஆனால் எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏதோ தெரியாத ஒரு பர்சன் கூட இருக்க மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகலை, ரொம்ப கம்ஃபர்ட்டாக எனக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா உன் மனசில் இருக்குது அதனால் சொல்கிறாங்க. அதனாலயா சொல்கிறாங்க. நான் உன் மனசில் இருக்குது, நீ என் மனசில் இருக்குது, நான் உன்னை சேஃப்னு சேர்க்கிறேன் பார்த்துப்பேன் ஓகேவா சொல்கிறாங்க. நான் என்னோடய பார்வை உங்ககிட்ட எப்பவும் தப்பாக இருக்காது ஓகேவா சொல்கிறாங்க. நான் உன்னை ஒய்ஃபாக தான் பார்ப்பேன் அப்படி சொல்லி ஜம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் மூவியில் தான் பார்த்துருக்கேன், இப்போலாம் பேச பார்த்துட்டு சொல்கிறாங்க. நம்ம நிஜத்தில் நடக்கிறத மூவி எடுப்பாங்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி ஆனால் மூவின்றது மூவியாக மட்டும் இருக்கும், நம்ம ரியல் லைஃப் தான் நம்ம ட்ரூவான லவ் ஓகேவா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஷேர் பண்ணி காலேஜ் எத்தனை பேர் சுற்றுறாங்க சொல்கிறாங்க. அது நிறைய பேர் சுற்றுறாங்க சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அவங்களாம் இப்போ எங்கே சொல்கிறாங்க தெரியலையே சொல்கிறாங்க. நல்லது அப்படி ஜங்குக்கு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்துருப்பாங்க. சரி ஜங்குக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்ம இன்றைக்கி நேரமாக வீட்டுக்கு போயிடுவோமா, ஏன்னா இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் போய் சொல்ல போகிறேன் அப்பா சொல்கிறாங்க. சரி ஜங்குக்கும் சரி ஓகே போகலாம் சொல்லி ஜங்கு எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. ஜிம்மினால ஃப்ளவர்ஸ் தூக்கிட்டே இருக்காங்க. அம்மா எதுக்கு நீ தூக்கி ஸ்டேஷன் இருக்கா சொல்கிறாங்க. அழகாக இருக்குல்ல, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா, அது எப்படி கீழே போட முடியும் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. இல்லை இருக்கட்டும், எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. நான் இதெல்லாம் சொல்லி சமாளிச்சிக்கிறேன், இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு எடுத்துகிட்டு போயிட்டு என் பெட்ரூமில் வச்சுக்கணும் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு நான் டெய்லி கூட வாங்கி தரேன் என்ன சொல்கிறாங்க. இல்லை நான் இது வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துருக்கேன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அந்த ஃப்ளவர்ஸை ஹக் பண்ணிட்டு இருக்காரு. ஜங்க் அது பிடிச்சிருக்கு, ரொம்ப குழந்தைத்தனமா எவ்வளோ தான் ஒரு ரிச்சான ஒரு பையனாக இருந்தாலும் ஆனால் அவர் வளர்ந்தது விதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஜங்குக்கு புரியுது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே அதை எடுத்துகிட்டு வருவா வெயிட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. இல்லை நானே எடுத்துகிட்டு வரேன் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகேவா ஜங்க் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு காரில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மில் உட்காந்துக்கிறாங்க. ஜங்க் உட்காருங்க. நான் உன் வீட்டில் ட்ராப் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் கேபில் போகிற சொல்கிறாங்க. இல்லை கேப்லாம் சேஃப் இல்லை, ஏன்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்கும்னு தெரியாது, சில சேஃபான கேஃபும் இருக்குது, அதான் கேப் இருக்குது, நான் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஓகே சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம ஜம்க்கு கூட்டிகிட்டு போய்ட்டு ஜிம்முக்கு வீட்டுக்கு கொண்டு விட்டுறாங்க. உங்களுக்கு வீடு தெரியுமா சொல்கிறாங்க. தெரியுமே சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் தான் இப்போ என் நம்பர் ஒன்ட்டு இருக்குல்ல சொல்கிறாங்க. இருக்குது சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம டெக்ஸ்ட் பண்ணல ஓகேவா, இனிமேல் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. இனிமேல் இனிமேல் டெய்லி பண்ணுவேன், அப்புறம் மார்னிங் நான் பிக் பண்ணுவா சொல்கிறேன். இல்லை வேண்டாம் மார்னிங் எப்போவுமே வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வருவேன், இல்லை அப்பா வந்து கூட்டிகிட்டு வருவாங்க,
சொல்கிறாங்க. ஈவினிங் வேணால் நீங்கள் கூட்டி வந்து விடுங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே அப்புறம் போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. பாய்ங்க பத்திரம் போங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகேங்க நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் என்ன ஜிம்மினே கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஜங்குக்குன்னு கூப்பிடு சொல்கிறாங்க. ஜங்குக்குண்ணா என்ன ஜங்குக்குன்னு கூப்பிட சொல்கிறாங்க. சரி ஓகேங்க ஜங்குக் நீங்கள் போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க சேஃபாக போங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஒய்ஃபி அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஒய்ஃபி ஒய்ஃபி சொல்கிறாங்க. ஓகே ஹாப்பி சார் ஜிம்னு ஓடி போயிடறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நில்லு சொல்கிறாங்க. சார் ஜிம் ஓடி போயிடறாங்க ஃப்ளவர்ஸ் தூக்கிட்டே. இப்போ ஜிம்மினுக்கு ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்போ ஜிம் வீட்டுக்குள்ள வராங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சார் அவங்க எவ்வளோ பயந்து திறமை எங்கே போயிட்டு ஏன் கால் எடுக்க சொல்கிறாங்க. அம்மா அது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ உனக்கு இதே ஒரு வேலை போச்சு நான் தான் எல்லாம் வாங்கி தரேன் அப்புறம் எதுக்கு போகிற சொல்கிறாங்க. இல்லைம்மா சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் 6 month ஆஃப்டர் வந்து வந்துட்டு கம்பெனி ஜாயின் பண்ணிடுவேண்ணா அப்புறம் எனக்கு டைம் இருக்கல ஃப்ரெண்ட்ஸை தனித்தனியாக போயிடுவாங்களா சொல்கிறாங்க. அது கரெக்டு தான்ப்பா நான் அம்மாட்ட சொல்லியிருக்கலாம் நான் பயந்துட்டு தெரியுமா நீ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6:30 7 o'clock வீட்டுக்குள்ளே வந்துருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 7:45 போல இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அதே சொல்கிறாங்க. பாருப்பா அப்புறம் இது என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ இதுவாம்மா இது வந்துட்டு ரெட் ரோஸ் சொல்கிறாங்க. எனக்கு தெரியுதுப்பா அது ஏது இவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்ல தெரியல ஃபர்ஸ்ட் டைம் போய் சொல்கிறாரு. அப்போ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லப்பா இது எதை சொல்கிறாங்க. அது யோனிச்சன் வாங்கி கொடுத்தா சொல்கிறாங்க. யோனிச்சன் எதுக்கு உனக்கு வாங்கி கொடுத்தான் அப்படின்னு கேட்குறாங்க. இது அழகாக இருக்குன்னு நான் சொன்னேன் அதான் வாங்கி கொடுத்தான் சொல்கிறாங்க. அழகாக இருக்குன்னு சொன்னியா அழகாக இருந்தால் பார்த்துட்டு வரணும் தானே சொல்கிறாங்க. ஏம்மா நான் வச்சுக்கூடாதா இதை கூட நான் வச்சுக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா நான் அப்படி சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு இதை வச்சுக்கிட்டா நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறீங்க பாருங்க அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை தங்கம் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் லவ் பண்ணுறவங்க வாங்கி தருவாங்க எவ்வளோ இதுக்கு வாங்கி கொடுத்தாங்க சொல்கிற மாதிரி இருக்குது. சரி நம்மளே கேட்டு எதுவும் குழந்தை வந்து கஷ்டப்படுறோம் சொல்லிட்டு இல்லைப்பா இதை சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கி கொடுத்தா போங்க நீங்கள் ரொம்ப வந்து கொஸ்டின் பண்ணுறீங்க நான் ஒன்றும் குழந்தை இல்லைம்மா சொல்கிறாங்க. அங்கே பாரு எனக்கு குழந்தை தான் போங்க ஜிம்மின் தான் கோச்சிட்டு ரோஸ் எடுத்துகிட்டு மேலே போயிடாரு. போயிட்டு பெட்ரூம் வைக்கிறாங்க. அப்பாடா அம்மாட்ட லைட்டாக கோவப்பட்டு எடுத்துட்டு இருந்தாச்சு. ஜங்குக்கு வாங்கி கொடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் அதை போய் கீழே போட முடியுமா என்ன அப்படி ஜிம்மின் தான் அந்த ஃப்ளவர்ஸ் கிஸ் பண்ணுறாங்க. இது எனக்கு ஜங்கு கொடுத்தது சொல்லிட்டு இது காஞ்சா கூட பரவாயில்ல அப்படியே வச்சுப்போம் சார் ஜிம்மின் தான் அந்த ரோஸை பெட்ரூம் பக்கத்தில் ஒரு டேபிள் மேலே வைக்கிறாங்க. வச்சுட்டு ஹாப்பியாக இருக்குது. இப்போது நம்ம ஜிம்முக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. பேபி ஆசிரியர் பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க. சொல்கிறாங்க நீங்கள் என்ன பேபின்னு கூப்பிட்றீங்கன்னு சொல்கிறேன் கூப்பிடக்கூடாது அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ஜிம்மின்னு கூப்பிடுங்க சொல்கிறேன். சரி ஓகே என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா சார் ஜிம்மின் தான் அவங்க அம்மா கிட்ட பேசுன்னு சொல்கிறாங்க. ஓ உன் அம்மாட்ட போய் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகேவா இப்போ சரியாயிடும் சொல்லிட்டாங்க. நான் வேணும் அம்மாட்ட சொல்லுவா உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போவே சொல்லாத ஓகேவா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும் கொஞ்சம் போக சொல்லிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்புறம் மார்னிங் ஆஃபீஸில் பார்க்கலாமா சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படி சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. ஜிம்மில் ஃபோன் வச்சுட்டாங்க. இப்போ தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மின் போகிறாங்க ஆஃபீஸ்க்கு. அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப அழகாக ரெடி இருக்காரு. இப்போ ஒரு போகிறப்ப அந்த ரிங்கே பார்த்துருக்காங்க. ரிங்கே அழகாக இருக்குது நல்ல வேலை அம்மா பார்க்கல அம்மா பார்க்காம இந்த அந்த ரிங் வந்து ஹைட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அவங்க அம்மா கூட அந்த ஃபிங்கர் காமிக்கதே இல்லை அப்படியே ஹைட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆமாம் லவ் பண்ணால் ரிஸ்க் எடுத்தேன் அவங்க சொல்லி ஜிம்மின் நினச்சிட்டு ஃபைனலாக ஜிம்மின் வீட்டுக்கு வராங்க. இப்போனாக்கா ஆஃபீஸ் வராங்கடா வந்து பார்க்குறாங்க. இப்போ யோன்ஜின்னு ஹாஜின்னு நம்ம ஃப்ரெக்ஸ் 3 பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. என்னடா நடந்திருக்கும்னு கேட்கறதுக்கு தான் டே அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சொல்லுடா நீ இதெல்லாம் நினச்சி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நடந்தாலும் சொல்கிறாங்க. வா ரொம்ப அழகாக ரொமான்டிக்காக கன்ஃபர்ஸ் பண்ணாரு. ஆமாம் அது ப்ரைவேட் பீச் தெரியுமா எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி அவங்க பீச்சை பிடிச்சிருந்துச்சி அப்புறம் சொல்கிறாங்க. அப்புறம் ஜங்காவும் பிடிச்சிருந்துச்சு சொல்கிறாங்க. ஜங்குக்காவா சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக ஜங்கு இப்போ தான் ஆகிட்டு இருக்காங்க ஒரு கேபினில் போகும்போது ஜிம்மில் பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. ஜிம்மில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம் போயிட்டு ஜிம் இந்த டேபிள் உட்காந்துருக்காரு. அவரோட டேபிள் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஜங்குள்ள உட்காந்துருக்காரு. ஜங்கோட ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரேக் அவர் வருது. இந்த டீ காஃபிலாம் குடிக்கிறதுக்காக கேன்டீன் போவாங்க இல்லையா அப்போ வந்துட்டு அவங்க போகிறப்ப ஜிம் மீட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் போங்க நான் வரல சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. சரி போ இதுக்கப்புறம் லவ் பண்ணிட்டேன் உனக்கு கையில் பிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மி நான் கூட நம்ம ஜங்கோட ரூமுக்கு தான் வராங்க. வந்துட்டு ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. கம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் உள்ள போகிறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணுறா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன எப்போ தான் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே என்ன பண்ணுவோம் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே நான் ஃபுட் எதுவும் ஆர்டர் பண்ணுவா ஸ்நாக்ஸ் எதுனா சொல்லிட்டு கேட்குறாங்க. காஃபி சொல்கிறாங்க. காஃபியா சொல்கிறாங்க. வேறு என்ன வேணும் சொல்கிறாங்க. அப்புறம் சாண்ட்விச் சொல்கிறாங்க. சரி ஓகே சரி ஜம்க்கு ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்னும் அதை வந்து இது மாதிரி நான் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்க்கு தான் காட்ட சொல்லிட்டு அவர் ஃபிட் பண்ணுறாங்க. நானே சாப்பிட்ற சொல்லிட்டாங்க. பரவாயில்ல சொல்லி ஜம்க்கு ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் ஜம்க்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஜம்க்கு ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு இப்படி கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சார் ஜிம் சொல்லிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜம்க்கு ஜிம்ல நல்லா பார்த்துப்பாரு. சம்டைம் ஜம்க்கு ஜிம்ல தப்புன்னா கண்டிப்பார் வார்னிங் பண்ண அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஜிம்மின் போய் சொன்னதில்லை வீட்டில். ஆனால் இப்போ ஃபுல்லாக போய் தான். ஏன்னா நம்ம ஜங்க் வந்துட்டு நீ சொல்லிட்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாரு. நம்ம ஜிம்மின் வர வழி இல்லாமல் எனக்கு சண்டே தான். அம்மா நான் போய் ஆகணும்னு சொல்கிறேன். எங்கேப்பா போகிறேன் எனக்கு புரியல. டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன்னு சொல்கிறேன். அதை ஆஃபீஸ் முடிச்சுட்டு அது போதாதா வீக்கெண்ட் கூட போகணும். வீக்கெண்ட் மட்டும் வீட்டில் இருக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. அம்மா ப்ளீஸ்மா சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம் இன்னைக்கு நீ நான் அப்பா 3 பேர் படத்துக்கு போகிறோம் ஓகேவா சொல்கிறாங்க. நல்ல படமா அது ஒரு ஃபேமிலி மூவி. நீ நம்ம 3 பேர் ஒன்றா போய்ட்டு எவ்வளோ டேஸ் ஆகுது அப்போவே புக் பண்ணியிருக்காங்க நம்ம போகிறோம் சொல்கிறாங்க. ஈவன் லுக்காஸ் கூட வரான்னு சொல்கிறாங்க. லுக்காஸ் அப்புறம் அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. அவங்களாம் இருக்குமா
சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், எப்போ நம்ம போனால் அவங்க வருவாங்களா சொல்கிறாங்க. அம்மா வேண்டாம்மா சொல்கிறாங்க. நம்ம போகிறோம் சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, அந்த பிளேஸ் நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஓ அந்த ஷாப்பிங் மாலா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க இந்த பக்கம் ஜங்குக்கு கோவம் தான் வருது. பாரு ஜிமின் உன் அம்மாட்ட சொல்லிட்டு வா சொல்கிறாங்க. ஜங்குக்கா இதெல்லாம் மேலே முடியாது, நான் அம்மாட்ட இதுக்கு மேலே எதாவது பேச ஸ்டார்ட் பண்ணால் அவருக்கு டவுட் வந்துடும், நான் சொல்ல மாட்டேன், நான் அந்த பிளேஸ்க்கு தான் போகிறேன் சொல்லி ஜிமின் சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்குக்கும் கரெக்டாக வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கு ஜிம்மில் அப்போ வந்து டிக்கெட் வந்து ஆன்லைன் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த சீட் வந்து பார்க்கவே இல்லை, சீட் பக்கம் புக் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு வந்துட்டு இந்த 5 மெம்பர்ஸ்க்கு ஒரு சீட்டு, ஜிம்மினுக்கு மட்டும் வேறு சீட் வந்துருக்கு. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க, என்ன ஜிம்மினுக்கு மட்டும் வேறு சீட்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. ஜிம்மினி அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கோ, நான் போய் அங்கே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ஜிம்மில் பார்க்குறாங்க, இல்லைப்பா நீங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கோங்க, நாங்கள் உட்காந்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லிட்டு ஆமாப்பா நாங்கள் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இவர் பார்க்குறாரு லுக்காஸ், இல்லை ஜிம்மி நீ வேணா அங்கே உட்காந்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. இல்லை வேண்டாம் நீ இங்கே உட்காந்துக்கோ, நான் அங்கே உட்காந்துக்கிறேன் சொல்லி ஜிம்மினுக்கு மட்டும் சீட் வேறையாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மின் போய்ட்டு அந்த பிளேஸில் உட்காந்துடுறாங்க. இப்போ அப்போ தான் எல்லா சீட்டுமே புக் ஆகிருக்குனால நல்ல மூவி சொல்லிட்டு எல்லாருக்குமே புக் ஆகிடுச்சு. எல்லாம் சீட்டு சேஞ்ச் பண்ணவே முடியல. ஜிம் மட்டும் அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, ஓகே உனக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு ஓகே தான்மா நீங்கள் உட்காந்துக்கோங்க சார் ஜிம்னு சொல்லிட்டாங்க. உட்காந்துடுறாங்க. இந்த பக்கம் லுக்காஸ் தான் ஜிம்லேயே பார்க்குறாங்க. திரும்பி ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜிம்மில் பக்கத்து சீட்டு வந்துட்டு இன்னும் ஆள் வரல, ஆனால் புக் ஆகிருக்கு. இப்போ ஃபைன் அப்போ மூவி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த லாஸ்ட் மினிட்ல ஒரு பாஸ் வந்து உட்காடுறாங்க மாஸ்க் போட்டு. ஜிம் பார்க்குறாங்க, யாருன்னு தெரியல சார் ஜிம் பார்த்துருக்காங்க. பார்த்து அந்த ஹேண்டை பார்த்து ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா ஜிம்மில் அந்த ஹேண்ட் வந்து ஜங்கோட ஹேண்டு, அப்படி ஜிம்மில் ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க, ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்மில் வந்து மேலே இருக்காங்க, ஜங்கோட அப்பா அம்மா ஜிம்மில் அப்பா அம்மா கீழே இருக்காங்க. அந்த ஒரு 2-3 ரோ தாண்டி தான் இருக்காங்க அவங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் சொல்கிறாங்க நான் தான் பிளான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா நீ என் கூட மூவி வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ உன் ஃபேமிலி கூட வரணும்னு சொல்கிறாங்க. நானும் ஆசைப்பட்டேன் ஃபேமிலி கூட போகணும்னு சொல்லிட்டு அம்மா அப்போ தான் கேட்டாங்க. அது லுக்காஸ் எல்லாருமே வந்துருக்காங்க சொல்கிறாங்க. யார் லுக்காஸ் சொல்கிறாங்க, அது பையன் அத்தை பையன் சொல்கிறாங்க. அவள் திரும்பி பார்க்குறான். நம்ம லுக்காஸ் வந்து ஜிம்மினை அவன் எது கூட திரும்பி பார்க்குறான்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. எதுக்கு திரும்பி பார்க்குறான்னு சொல்கிறாங்க. அவனுக்கு என்ன பிடிக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் என்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ண நான் வேணான்னு சொல்லியிருக்கேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஒரு கோவம் வருது லுக்காஸை பார்த்ததும். பார்க்குறதுக்கு ஒரு பேட் பயமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. சரிட்டு விட்டுறாங்க அமைதியாக. இப்போ ஜங்கு ஜிமின் தான் ஹேண்டை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் தான் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு தூக்கம் வருது. ஏன்னா அவருக்கு ஆஃப்டர்நூனே தூக்கம் வந்திருக்கும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 3 o'clock அந்த மூவி தான் மூவி அந்த டைமில் தான் வந்திருப்பாங்க. ஜிம்மில் போயிட்டாங்கன்னா அப்படியே ஒரு ஹெட் வந்து ஜங்கோட சொல்லிட்டு சாச்சிட்டாங்க. ஜங்கும் அப்படியே வந்துட்டு படுக்க வச்சுக்கிறாங்க. அப்படியே அவர் படுக்க தூங்கிட்டு சொல்லிட்டு ஜங்கு மேலே மூவி பார்த்துட்டு ஜிம்மி நல்லா தூங்கிட்டா ஜங்குக்கு மேலே. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பிரேக் அவர் வருது. ஜிம் பார்க்குற ஜங்கு தான் எழுப்புறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ அவரோட அப்பா அம்மா பார்த்துட்டு போகிறாங்க. எந்திரிச்சு சொல்கிறாங்க. ஜிம் நினச்சிட்டாங்க. எந்திரிச்சு பார்த்தா இப்போ ஜிம்மில் அப்பா தான் ஜிமின் தான் பார்த்துட்டு ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க. ஜிம் எடுத்துக்கிறாங்க. தேங்க்யூப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. பக்கத்தில் ஜங்கு மாஸ்க் போட்டு உட்காந்துருக்காரு. மாஸ்க் ஹேட்லாம் போட்டுருந்தால அவருக்கு தெரியல. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க, ஏன்ப்பா நீங்கள் கொஞ்சம் மாறிக்க முடியுமா, உட்கார முடியுமா சொல்கிறாங்க. அவர் வந்து ஹெட்டை ஷேக் பண்ணுறாரு. நோ சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஓகே இப்போ பரவாயில்ல உட்காந்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு ஒரு கீழே போயிடாரு. கீழே அவங்க அம்மாவுக்கு போய்ட்டு ஜூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ஜூஸ் குடிக்கிறாங்க. ஒரு அந்த ஸ்டார் எடுத்து வச்சிடாரு மவுத்தில். அவர் குடிச்சிட்டு இருக்காங்க. பாதி குடிச்சாரு. இப்போ ஜங்கு அப்படி ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் கொடுக்கணும் தோணான்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் மாஸ்க் போட்டு எப்படி கொடுப்பீங்க அப்படி சொல்லி ஜிம் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சார் ஜங்கு தான் கூட சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை நான் குடிச்ச சொல்கிறாங்க. ஏன் இது பண்ணி குடிச்சா நான் குடிச்சது இல்லையா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. கூட சொல்லிட்டு ஜங்கு தான் வாங்கிட்டு அப்படியே ஒரு மொத்தத்தில் வைக்கிறாங்க. வச்சுட்டு அவர் படுக்க குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி ஜிம்னி பார்த்துட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஷையாக போயிடுதா. அச்சோ ஜங்குக்கு இருக்காங்களே ஸோ ஜிம் திரும்பிக்கிறாங்க. இப்போ ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படி தான் நம்ம ஜங்கு வந்துட்டு ஜிம்மி கூட அந்த ஹாப்பியாக அந்த மூவ் ஃபுல்லாக போயிருக்கும். ரொம்ப அழகாக சம்டைம்ஸ் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. நம்ம ஜிம்மில் ஜங்கு மேலே சாஞ்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக போயிருக்கும். மூவி முடியும் போது நம்ம ஜங்கு தெரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ ஜிம் வந்துட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் கூட ஒரு வெளி பண்ணக்குள்ள இவருமே கூட வருவார். வந்துட்டு ஆனால் யாரும் தெரியாத மாதிரி மாஸ்க்லாம் போட்டு அவர் கூட தான் இருந்திருப்பார். ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் போகிறாங்க. அப்படி தான் வருவார். இப்படி தான் வந்துருப்பார். தனியாக விட்டதே கிடையாது இது வரைக்குமே. இப்போது ஆல்மோஸ்ட் இவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 3 months இருக்கும். ஜிமின் டேரெக்டாக போய்ட்டு ஜங்கு லேப்பில் உட்காராங்க. அந்த கேபினில் என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. ஆமாம் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்கிறாங்க. என்ன இன்றைக்கி ஆஃபீஸில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது சொல்கிறாங்க. அதுவா இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் நேரமாகவே ஆஃபீஸ் விட்டுருவோம், அதனால் கொஞ்சம் இருக்கிற ஒர்க்கெலாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அதுவா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஜிம் பேசிட்டு பார்க்குறாங்க. அங்கே சோஃபாவில் கிஃப்ட் இருக்குது. அது என்ன எனக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை அது உனக்குல சொல்கிறாங்க. எனக்குலாம் வேறையாக இருக்குது அப்படி கேட்குறாங்க. அதுவா என்னோட பாப்பாவுக்கு சொல்கிறாங்க. பாப்பாவா ஆமாம் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கா, அவளுக்கு பர்த்டே சொல்கிறாங்க. பர்த்டேவா யார் சொல்கிறாங்க. அது என்னோட அண்ணன் பொண்ணு சொல்கிறாங்க. உங்கள் அண்ணன் பொண்ணு நம்ஜின்னு இருக்காங்க. ஆமாம் அவங்களோட பொண்ணு பேர் நம்ஷி. அவளுக்கு செகண்ட் பர்த்டே வருது, அவளுக்கு கிஃப்ட் தான் சொல்கிறாங்க. ஈவினிங் வீட்டில் ஒரு பார்ட்டி வச்சுருக்கோம் சொல்கிறாங்க. ஓ அப்போ நீங்கள் நேரமாக போயிடுவீங்களா சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒன் டே என்னால் வெளில கூட்டிருக்க முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் கூட்டிருக்க முடியாது, எனக்கு இன்றைக்கி ஆசையாக இருக்குது, எனக்கு வெளில போகணும் அப்படி சொல்கிறாங்க. என்னால் முடியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலி மேலே தான் பாசம் இல்லை சொல்கிறாங்க. பாரு ஜிம்மியோட ஃபேமிலி ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி ஓகேவா. ஜாயின்ட் ஃபேமிலி ரொம்ப அழகாக இருக்குது ஓகேவா. எனக்கு 4 youngs இருக்காங்க. உனக்கே 3 youngs இருக்காங்க.
அதுக்கப்புறம் பிரதர் இல்லாஸ், அப்புறம் சிஸ்டர் இல்லா சொல்கிறாங்க. அப்புறம் எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிட்டு, ஓகே. என்னை தவிர எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிட்டு எல்லோரும் செட்டில் ஆகிட்டாங்க. என் அப்பா அம்மா சொல்லிட்டு வீட்டில் நிறைய கிட்ஸ் இருப்பாங்க, நல்லாயிருக்கும் ஃபேமிலி பார்க்குறதுக்கு. நீ வந்ததுக்கப்புறம் உனக்கு இன்னும் பிடிக்க சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஃபேமிலியாக அப்படி கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை ஃபேமிலினா அப்பா அம்மா நம்ம சொல்கிறாங்க. பாரு நீ சிங்கிள் சைடு ஓகேவா, அதனால் உனக்கு அப்படி தோணுது. உங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லாமல் இருக்காங்க. ஈவன் ஒரு 5 years பிஃபோர் வரைக்கும் எங்கள் கிராண்ட்ஃபா கூட இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்புறம் ஏஜ் பீப்புளே இறந்து போயிட்டாங்க. அவங்களும் அந்தப்போ இன்னும் ஃபேமிலி ரொம்ப அழகாக இருந்துச்சு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஃபேமிலி ஆச்சுன்னு கண்ணு வைக்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். ஓய் கண்ணெலாம் வைக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை ஆனால் எப்படி சொல்கிறாங்க, அந்த ஃபேமிலியில் நீ ஒரு பர்சனாக இருந்திருக்க போகிற சொல்கிறாங்க. நானா அவ்வளோ ஒரு ஃபேமிலியாக சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் அப்படி கேட்குறாங்கக்கா. ஆனால் சொல்கிறாங்க பாரு ஜிமின் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமா என்னுடைய ஹேங்ஸ் நல்லா சின்ன வயசுல சேட் பண்ண தெரியுமா, என்ன தப்பு பண்ணாலும் என் அப்பா மட்டும் என்ன சர்வ் பண்ணிட்டு ஹேங்ஸ் தான் தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. என்னை விடவா சொல்லி கேட்குறாங்க. 2 பேருக்கு இம்பார்ட்டன்ட் தான், அவங்களும் எனக்கு இம்பார்ட்டன்ட் தான், நீயும் தான். ஏன்னா அவங்களும் ஃபேமிலி, நீ வந்துட்டு எனக்குள்ளே ஒரு பர்சனாக மாற போகிற அப்படி சொல்லி என்னோடய ஃபேமிலியை நீ ஆக போகிறல சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா. அவருக்கு என்ன தோணுனாக்கா, ஜம்முக்கு தனக்கே மட்டும் அப்படி நினைப்பாரு. ஏன்னா அவரும் சிங்கிள் சைடில் வளர்ந்துருக்காரு. அவங்க அப்பா அம்மா அவருக்கு மட்டும் பாசம் கொடுத்துருப்பாங்க, வேறு யாரும் சிப்ளிங்ஸ் கிடையாது. அப்போ அந்த பாசம் மொத்தம் அவருக்கு கிடைச்ச மாதிரி இப்போ ஜம்முக்குன்னு பார்த்தாக்கா ஜம்முக்கோட பாசம் மொத்தம் இவருக்கு தான் வேணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஜம்முக்கு பார்த்தா எல்லா மேலேயும் பாசம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பார்க்குறாரு, நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே ஹேங்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்ன இவர் முடிவெடுத்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட தான் சொல்கிறாரு. அவங்கள சொல்லி அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் ஜம்முக்கு வந்து இந்த பிளானை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்து ஜம்முக்கு வந்து பாசமாக இருக்காங்க ஃபேமிலி மேலே. ஜிம்முக்கு இது பார்க்க லைட்டாக பாசிட்டிவாக ஒரு மாதிரி இருக்குது. அடிச்சு எங்கள் ஜிம் ஜம்க்கு வச்சுருக்கேன். என்னாச்சும் உனக்கு சொல்கிறாங்க. அப்படின்னா இன்றைக்கி நீ கூட விட வர மாட்டீங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அங்கே பாட தங்கம் இல்லை, இன்றைக்கி 1 day மட்டும் தான் ஓகேவா, பாப்பாவோட பர்த்டே முடிஞ்சிடும்ல, பார்ட்டியெல்லாம் முடிஞ்சிடும், நாளிலேருந்து ஃப்ரீ தானே, நாளிலேருந்து கூட்டிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு நாளைக்கு இன்றைக்கி 1 day தான், ஏன் நான் சொன்னால் கேட்க மாட்டேன் நீ சொல்கிறாங்க. கேட்பேன் அது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி டேஸ் வந்தது, ஜிம் படிச்சவங்க பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் என்ன நிறைய லவ் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. ஏன் உனக்கு இப்போது இவ்வளோ டேஸ் இல்லாமல் இப்படி டவுட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு நீ நான் சொல்கிறேன், நீ வந்து சின்ன ஃபேமிலி பிறந்த பையன், அதனால் உனக்கு அப்படி தோணுது ஓகேவா, ஃபேமிலியில் எல்லாருமே இம்பார்ட்டன்ட் புரியுதா, எல்லாரையும் நம்ம லவ் பண்ணணும் புரியுதா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின்டா சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நான் ரொம்ப டேஸ் அவன்கிட்ட கேட்கணும்னு நினச்சது, இன்றைக்கி நான் கேட்குறேன்னு எனக்கு கொடுக்கணும் சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. கேஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஒன்றும் தரமாட்டேன் மேரேஜுக்கு அப்புறம் சொல்கிறாங்க. எதாவது மேரேஜுக்கு அப்புறமா இவ்வளோ டேஸ் ஒன்று விட்டு வச்சதே தப்பு சரியா சொல்கிறாங்க. என்னன்னு காம விட்டு சொல்லி கிஸ் பண்ணாமல் விட்டதே தப்புடா அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஒன்றும் தரமாட்டேன். ஜிம் தான் எழுந்திருக்கிறாங்க. ஜங்க் அப்படியே இருந்துட்டு ஜிம் அழகாக எடுத்து லேப்பில் உட்காருக்குறாங்க. எனக்கு இன்றைக்கி வேணும் ஓகேவா, இன்றைக்கி நான் எடுத்துப்பேன், இன்றைக்கி யாரோட ஸ்டாப் பண்ணி சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு டைம் கிட்ட வரும்போது வேண்டாம் சொல்லிகிட்டே இருக்கேன். நானும் சரி ஓகே நீ கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக விட்டுட்டேன். இப்போ சாருக்கு லேப்பில் உட்காரதுக்கு ரைட்ஸ் இருக்குது சொல்லிட்டாங்க. அப்புறம் உட்காந்து தப்பா சொல்லிட்டாங்க. இல்லை நீ எப்படி என்னோட லேப்பில் வந்து உட்காரு, எவ்வளோ ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு வந்து உட்காரல, அப்புறம் எனக்கும் ரைட்ஸ் இருக்குது என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜம் சொல்கிறாங்க. ஜிமின் தான் இப்போ என்ன பண்ணணும் சொல்லிட்டாங்க. ஜம்க்கு அப்படி ஜிம்மி பேஸ்கப் பண்ணுறாங்க. ஜிம்மி அப்படி முடிச்சு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துருக்காங்க. ஜம்க்கு அப்படி போயிட்டு இல்லை ஜிம்மி லிப்பில் அட்டாச் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் அப்படி ஜங்க் பிடிச்சி வந்து பிடிச்சிக்கிறாங்க டைட்டாக. இப்போ ஜங்க்கு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் போயிட்டுருக்கு. இப்போது சடனாக அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஜங்க் அப்படி டக்குன்னு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம மெக்கு தான். ஜங்க் மெக்கு பார்க்குறாங்க. அப்படி ஷாக் ஆகிடுறாரு. மெக்கை பார்த்து ஜங்க்கு தான் வந்து கண்ணாலே காமிக்கிறாங்க. இப்போ அப்படி சொல்லிட்டு ஜங்க் மெக்கும் டோர் லாக் பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிடுறாரு. கடவுளே இப்போ நான் பார்த்தது என்னது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு தான் ஒவ்வொரு டைம் இவங்க கூட தனியாக வெளியே போனேன்னா அப்போ லவ்வா என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஷாக்கிங்காகவே இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜாங்கு ஃப்ரெண்ட் அகைன் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மில் 2 பேரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாங்கு ரொம்ப கிஸ் டீப்பாக பண்ணிட்டு நம்ம ஜிம் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை அம்மா பார்த்துட்டு சொல்கிறாங்க கிஸ் பண்ணுற எப்படி பார்ப்பாங்க. இல்லை நீங்கள் கிஸ் பண்ண பாருங்க பைட் பண்ணுறீங்க வேண்டாம் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜாங்கு சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. ஜாங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் கிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி பாப்பாவோட பர்த்டே அந்த ஞாபகம் எனக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது இல்லாமல் ஞாபகம் வச்சுப்பாங்க சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க நேரமாக சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் ஜிம் இருக்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. கோவம் உனக்கு சொல்லிட்டாங்க. இல்லை உனக்கு ஜிம் நினச்சி போயிட்டாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. சரி ஓகே கோவப்படும் கூட அழகாக தான் இருக்கா சொல்லிட்டு அவர் விட்டுறாங்க. இப்போ ஜிம் ஜம்ப் தான் நினைக்க போயிருப்பாங்க. நீ டைட்டு ஃபுல்லாக அவருக்கு டெக்ஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா பார்ட்டி முடியறதுக்கு ரொம்ப டைம் ஆகிருக்கும். எல்லா வரைக்கும் ஜம்ப் தான் எடுத்து போட்டு பண்ணியிருப்பாங்க. அதனால் ஜிம்னுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே இருக்குது. இன்றைக்கி நம்மளே கூட்டிகிட்டு போய் சொல்லிட்டு இது ஒரு டேஸ் நான் வேணாம் சொல்லுவார் கூட்டிகிட்டு போவார். இன்றைக்கி பார்த்தியா அவங்க ஃபேமிலியை நான் வந்து அவங்க ஃபேமிலி சூஸ் பண்ணுறாரு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிம்மின் வளர்ந்தப்போ தான் அப்படி. இப்போ போய் நம்ம ஜிம்மில் அந்த நைட்டு ஃபுல்லாக அப்படி அப்செட் ஆகிடும். நெக்ஸ்ட் டே மாதிரி தான் ஜிம் நல்லா தூங்குறாங்க. ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 10 o'clock இருக்கும். நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. நல்லா தூங்கிட்டுருக்காங்க. ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஜிம் விட்டு ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு யாரை சொல்லி பார்க்குறாங்க. ஃபோன் வந்து கால் யோசிச்சுட்டு இருக்கு. ஜிம்மின் ஆஹால சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் என்னாச்சு நீ ஆஃபீஸ் ஒரு யாஸ் கேட்குறாங்க. ஆஃபீஸ் சொல்கிறாங்க. ஆமாண்டா என்னாச்சு உனக்கு சொல்லிட்டாங்க. ஜிம்மின் இப்போ தான் பார்க்குறாங்க. எப்போவுமே ஜிம் நல்லா வச்சு நேரமாக இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா இவ்வளோ தான் தூங்கியிருக்காரு. என்ன தான் சொல்கிறேன்ட்டுக்கிட்டே ஆஃபீஸே நான் வந்துட்டு வந்து 1 hour ஆகுது. நீ இப்போ ஒரு பார்த்தேன். அங்கே ஆஃபீஸ் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீ வரவே இல்லையான்னு எங்கே தான் இருக்கா கேட்குறாங்க. நான் இப்போ தான் எந்திரிக்கிறேன் சொல்கிறாங்க. இன்னும் இப்போ தான் எந்திரிக்கிறியா. ஆமாம்
இப்போ தான் எந்திரிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அட பாவி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. அப்படி வரமாட்டேன் சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் போ சொல்கிறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. எதுனா கோவமா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லடா சொல்கிறாங்க. நாளைக்கு நான் சொல்கிறாங்க. சரி ஓகே ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லிட்டு நம்ம எவனிச்சு சொல்கிறாங்க. எவனிச்சு தான் இப்போ மேக்கப் கூப்பிட்டு மேக்கப் சொல்கிறாங்க சொல்லி எவனிச்சு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஜிம்முக்கு லீவு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அவன் தூங்கிட்டான் போல சொல்கிறாங்க. தூங்கிட்டான் நான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம் தூங்கிட்டான் போல லீவு நாளைக்கு வந்துடுவான் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஃபஸ்ட் டைம் லீவ் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு விட்டு போயிடாரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மில் காணவே சொல்லிட்டு நைட்டு கொண்டு பேசவே இல்லை சொல்லிட்டு இருக்க மாதிரி கஷ்டமாக இருக்குது சரிட்டு ஃபோன் பண்ணுறாரு காணும். இந்த பக்கம் ஆஃபீஸ்லேயும் வரல ஃபோன் பண்ணுறாரு எடுக்க மாட்டாங்க. ஜிம்மின் இன்னைக்கு டே ஃபுல்லாக ஜிம்மில் அப்செட்டாகவே இருக்காங்க. ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க என்னாச்சு இப்போ உனக்கு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் எழுப்பில் சொல்கிறாங்க. அது நீ தூங்கிட்டு இருந்தேன் எதுக்கு இந்த தூங்குற குழந்தை எழுப்பணும்னு சொல்லிட்டு நீ தூங்குனால தூங்கிட்டு விட்டுட்டேன். இது இன்டர்ன்ஷிப் தானே அதுக்கு எதுக்குள்ள ஆர்டர் பண்ண நீ சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. அம்மா சொல்லிட்டு ஜிம் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. ஒருவேளை எனக்கு சிப்ளிங்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு தானே அதிகமாக லவ் பண்ணிப்பீங்க சொல்கிறாங்க. என்னப்பா பேசுகிற நீ என்னோட ஃபஸ்ட்டு குழந்தை வைக்க நான் ஒன்று தான் அதிகமாக லவ் பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க. அப்படி உங்கள் சிப்ளிங்ஸ் தான் நீ கூட லவ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க ஏமா ஒரு ஃபேமிலினா எப்படி இருக்கும் சொல்கிறாங்க. ஃபேமிலினா எப்படி இருக்கணும்னு கேட்டால் எப்படிப்பா சொல்கிறேன் இதுக்கு எவ்வளோ பேர் இருப்போம் சொல்கிறாங்க. நீ நான் அப்பா அவ்வளோதான் சொல்கிறாங்க. இல்லை ஒரு நார்மல் ஃபேமிலி எப்படி இருக்கும் சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. அதுவா அவங்க தான் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்களே எப்படி சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. அவங்க நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கப்பா. அவங்க இருந்தாங்கனாக்கா நம்ம ஒரு 5 மெம்பர்ஸ் இருந்திருப்போம். நீ நான் கிராண்ட்ஃபா அப்புறம் அவனோட அப்பா அவ்வளோதான் நம்ம 5 பேர் மட்டும் வந்துருப்போம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிற சிப்ளிங்ஸ் இருந்தாக்கா ஒரு 6 பேர் இருந்திருப்போமா அவ்வளோதான் அப்படி சொல்லி அவங்க ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஏமா இப்போ சில பேர் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்களே அவங்களாம் சொல்கிறாங்க. அது ஜாயின்ட் ஃபேமிலியாக சொல்கிறாங்க. இப்போலாம் எங்கேப்பா அந்த மாதிரி இருக்காங்க சொல்கிறாங்க. யாராக தான் இருப்பாங்க ஓகேவா அவங்களாம் ரொம்ப ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஜாயின்ட் ஃபேமிலிக்கு அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைப்பா நிறைய அட்ஜஸ்ட் பண்ணணும் நிறைய வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் அப்படி சொல்லி ஜிம்டாமா சொல்கிறாங்க. அப்படியாம்மா அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ எப்படின்னா ஒரு ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி எல்லாரையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அப்பா அம்மாவை பார்க்கணும் ஒய்ஃபை பார்க்கணும் குழந்தைங்களை பார்க்கணும் கூட பிறந்தவங்களை பார்க்கணும் நிறைய இருக்கும் சொல்கிறாங்க. ஜிப்ருக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப இன்செக்யூர் ஃபீல் ஆகுது. அதே நார்மல் ஃபேமிலி இருக்கனா இப்போ உன்ன மாதிரி பாசனா இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி வச்சுக்கேன் அவங்க ரொம்ப லவ்வும் கேராக இருப்பாங்க. ஜஸ்ட் அப்பா அம்மா இருப்பாங்க அதில் ஒரு ஒய்ஃப் மட்டும் தான். அப்புறம் குழந்தைங்க இருப்பாங்க ரொம்ப சிம்பிள் ஃபேமிலி அது நல்லாயிருக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ண தேவை இருக்காது எதுவும். அப்புறம் சொல்கிறாங்க மேபி ஹஸ்பண்ட் கொஞ்சம் சரியில்லைனாக்கா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி லைஃப் அதே அவங்க நல்ல பர்சனாக இருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருக்கும் லைஃப் பார்க்கறதுக்கு சொல்லி அவங்க ஜிம் நம்ம சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எதுவுமே பெஸ்ட்டு சொல்கிறாங்க. ரெண்டுமே பெஸ்ட்டு தான்ப்பா ஜாயின்ட் ஃபேமிலி பெஸ்ட்டு தான் இதுவும் பெஸ்ட்டு தான் அவங்களுக்கு ஃபேட்டை பொறுத்து இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியே சொல்கிறாங்க. சரி நீ எதுக்கு என்கிட்ட இவ்வளோ கொஸ்டின் கேட்குறேன் இன்றைக்கி சொல்கிறாங்க. சும்மா கேட்டமா சொல்கிறாங்க பாரு நாங்கள் எப்படி முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. என்னமா சொல்லி பொண்ணு மேரேஜ் பற்றி இப்போ இது வரைக்கும் நான் பேசுனதில்லை நான் சொல்கிறேன். நான் எப்படி முடிவு பண்ணியிருக்கேனாக்கா உனக்கு வந்துட்டு ஒரு நம்ம வீட்டோட ஒரு பர்சனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. வீட்டோட பர்சனாக இருக்கும் உனக்கு மேரேஜ் பண்ணுற பர்சனை நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவோம். ஏன்னா உனக்கு வெளில அனுப்ப முடியாது அப்பா சொல்லிட்டாங்க ஓகேவா. அதனால் நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சனை உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிற பர்சனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்க இங்கே தான் இருப்பாங்க ஓகேவா. நீ வெளில போய் கஷ்டப்பட முடியாது ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏமா சொல்கிறாங்க. இல்லைப்பா எப்படி இருக்கும் தெரியாது எனக்கு தெரியல ஒவ்வொரு ஃபேமிலி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவோட ஆசை தான் ஓகேவா. நம்மளுக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இவ்வளோ இருக்குது எல்லாமே நீ இதுக்கு வெளில போய் கஷ்டப்படணும் இவன் உனக்கு ஈக்குவலாக தான் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் ஒரு பர்சனாக தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த பர்சனை நம்ம பேசுவோம் ஓகேவா பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். நீ எங்கே போய் கஷ்டப்பட போகிறதில்ல அதனால் இதெல்லாம் திங்க் பண்ணவே கூடாது ஓகேவா. அவனுக்கு இதை பற்றி கவலை வேண்டாம் ஜிம்னு அம்மா சொல்கிறாங்க. ஜிம் டாக்குறாங்க அப்படியா சொல்கிறாங்க. ஜிம்னு அமைதியாகவே இருக்காங்க. மேபி மேரேஜ் பண்ணி போகிறவங்க அந்த வீட்டுக்கு வரமாட்டா சொல்கிறாங்க. அது இப்படி நாங்கள் பார்க்குற பர்சன் தானே அப்போ நாங்கள் நம்ம சொல்கிறது கேட்டு தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேசிடுவோம்ல அவங்ககிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஏமா ஒரு வேளை சொல்கிறாங்க பார்த்தவங்க நீ ரொம்ப யோசிக்காது ஓகேவா இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது. நீ சின்ன பையன் ஓகே சின்ன குழந்தை இதை பற்றி பேசாத சொல்கிறாங்க. ஜிம் அம்மா சொல்கிறாங்க. நீ உனக்கு நிறைய ஃபுட்டு வந்து குக் பண்ணி தரேன் நீ சாப்பிட நல்லா வாசல் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமினும் அப்படி விட்டுறாங்க. இந்த கீழே போயிடறாரு. ஃபோன் இங்கே தான் இருக்கு ரூமில். ஃபோன் வந்துட்டு ஜங்குக்கிட்டேருந்து ஆனால் ஜிமின் எடுக்கவே இல்லை. ஃபோனு மெசேஜ் சொல்லிட்டு வந்துட்டு ஜிமின் எடுக்கவே இல்லை. ஜங்கு ஒரு மாதிரி நேற்று அவருக்கு பேசினது வேறு ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி அவர் ஒர்க் பண்ணவே ரொம்ப முடியல. இது வரைக்கும் அப்படி இருந்ததே இல்லை. முதல் தடவை அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜிமின் ஃபோன் எடுக்காமல் இருக்குது. இப்போ யோனிச்சு கூப்பிட்றாங்க நம்ம ஜிமின் ஜங்குக்கு. யோனிச்சு நாங்கள் சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிமினுக்கு சொல்லி கேட்குறாங்க. சார் அது சொல்கிறாங்க சொல்லி என்னாச்சு சொல்கிறாங்க. இல்லை அவன் எதுவும் டயர்டாக இருக்கான்னு சொன்னாங்க. தூங்கிட்டானாமா சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இப்பெல்லாம் பேச மாட்டானே சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. சரி ஓகே சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசிச்சு போயிட்டாங்க. அவங்க செம கோவம் இப்போ அப்படி அமைதியாக இருக்காங்க. ஃபைனலாக நம்ம இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா அந்த டே ஃப்ளாப் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 7 o'clock இருக்கும். நம்ம ஜிமின் தான் பால்கனி நின்றுருக்காங்க. நின்றுட்டு யார்ட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க ஃபாரினில். அந்த ஃப்ரெண்டு வேறு நம்ம என்ன ஓகேவா என்ன கிட்ட தான் நம்ம ஜிமின் வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. அவங்க தெரியுமா லைஃப் என்ன நடக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓ சார் எப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆனால் அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது நம்ம என்ன பார்க்குறாங்க. நீ எப்படிதான் சொல்லுவாங்க அப்புறம் நீ லவ் பண்ணுற ஒரு பர்சன் தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிப்பாங்க வீடு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலி பெருசாக இருக்காண்டா சொல்கிறாங்க. இதில் பேரடா இருக்குது ஜாயின்ட் ஃபேமிலினா அப்படி தானே இருக்கும்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. நீ இப்போ வளர்ந்துட்டு தான் வரடா அப்படி சொல்லிட்டு இன்னும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஜிம் பேசிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஒரு காரோட ஹார்ன் சவுண்டு கேட்குது. ஜிம் அனுப்பி பார்க்குறாங்கன்னா இந்த ஹார்ன் வந்து ஜங்கோட காரோட அவங்களால தெரியும். ஜங்கு கொஞ்சம் யூனிக்கான ஒரு காரில் வச்சிருப்பாரு.
இப்போ ஜிம்மின் அப்படி பேசி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே தான் ஜங்க் பண்ணிட்டுருக்காங்க. காரில் ஆர்ன் கொடுத்துட்டு வெளில கீழே இறங்கி வச்சுருக்காங்க. நின்றுட்டே வந்துட்டு காரில் ஒரு ஹேண்டை போட்டு வச்சுட்டு ஆர்ன் கொடுத்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி பார்த்துருக்காங்க. என்னாச்சு சொல்லிட்டாங்க. என்னமோ நான் அப்புறம் பேச சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணி ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ தான் ஜிம்மில் வந்து ஃபோன் பார்க்குறாங்க. கால் ஜங்குக்குன்னு வந்துட்டு இருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. அட்டன் பண்ண சொல்கிறீங்க சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவரும் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. என்ன நினச்சிருக்கோம் மனசில் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு கால் சொல்லிட்டாங்க. மார்னிங் ஃபோன் பண்ணிட்டுருக்கேன். மார்னிங் ஃபோன் பண்ணுறேன், டெக்ஸ்ட் பண்ணுறேன், எதுக்கும் ரிப்ளை கிடையாது. ஆனால் இப்போ நீ வீடியோ கால் பேசிட்டு இருக்க, யார்கிட்ட பேசுகிற அப்படி கேட்குறாங்க. அது ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. ஓ ஃப்ரெண்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை சொல்கிறாங்க. அது ஃப்ரெண்டு இம்பார்ட்டன்ட் தானே சொல்கிறாங்க. ஓ ஃப்ரெண்டு இம்பார்ட்டன்ட் எனக்கு புரியல. இப்போ நேற்று நைட்லேருந்து எப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்கா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ கீழே நீ வர இல்லைச்சுக்கே நான் வீட்டுக்குள்ளே வருவோம் சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. நீ கீழே வரலனாக்கா நான் வருவேன் சொல்லிட்டாங்க. ஜிமினோ டக்குனு கீழே இறங்க எனக்கு வந்துட்டு கீழே ஓடி வராங்க. சிவன் பார்க்குறேன். என்னாச்சு பா சொல்கிறாங்கம்மா. ஒன்றும் இல்லை அது சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. எவனிச்சுட்டாங்க எங்கே வந்துட்டு இருக்கானம்மா. அவன்கிட்ட நான் வெளியில் பேசுகிறோம் சொல்கிறாங்க. எதுக்கு வெளியில் போய் பேசணும், வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. நான் என்ன காஃபி போடவா சொல்கிறாங்க. இல்லைம்மா வேண்டாம் அதே நான் போய்ட்டு வெளில ஜஸ்ட் அவன் பேசிட்டு அவன் அப்படியே அனுப்பிடுறேன். ஓகேவா, அவன் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஜஸ்ட் என்னை பார்க்கணும்னு சொன்னான். இன்றைக்கி நான் பார்க்கல, அந்த நாள் அவன் மிஸ் பண்ணுறாமா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. அதுதான் மற்றபடி ஓகேவா, நீங்கள் இந்த சீரியலை பாருங்கள் சார். ஜிம்மில் ஓடி போயிடுறாங்க. ஜிம்மில் அம்மாவும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு ட்ராமா பார்த்துட்டு இருப்பாங்க. சரி ட்ராமா பார்க்கலாம் சொல்லிட்டு உட்காந்துறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் கொடுக்கணும் வெளில ஓடி போகிறாங்க. வெளியே பார்த்தா ஜம்ப் பண்ணிருக்காங்க. ஜிம்முக்கு ஜம்ப் பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது. இன்றைக்கி அவருக்கு எதுவும் ஜங்கோட மறைச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேஸ் பார்க்க கோல்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு மனசில் அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. என்ன நினச்சிருக்குன்னு கேட்டான்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் இங்கே பாருங்க வீட்டுக்கு முன்னாடி இப்படி நின்று பேசாதீங்க, ஏன்னா யாரை பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. ஓ இப்படியே சொல்கிறாங்க. ட்ராப் பண்ணும்போது யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜங்குக்கு அதை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் கிளம்புங்க, மார்னிங் பேசலாம் சொல்கிறாங்க. ஓ மார்னிங் பேசிக்கலாம் அப்படி தானே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப கோவம். காரில் ஏற சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க. காரில் ஏறுன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. காரில் ஏறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் வந்து எதுவும் சொல்லாமல் காரில் ஏறுறாங்க. இப்போ ஜங்கு தான் ட்ரைவ் பண்ணிருக்காங்க. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. எங்கே போகிறோம்னு சொல்கிறாங்க. ஜங்கு எதுவும் சொல்ல டேரெக்டாக கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு பிரிட்ஜில் நிப்பாட்டுறாங்க. ஜிவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜங்கு பக்கம் கோமாவே இருக்காரு. அப்போ கார் ஸ்டாப் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த பிரிட்ஜ் பக்கத்து டேனல் மாதிரி கூட அங்கே தான் இப்படி கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் தெரியாது. நின்றுட்டுருக்குதுலாம் தெரியாது. இப்போ அவங்க நின்றுட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு இங்கே வந்திருக்கோம் சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி வெயிட் பண்ணுறாங்க கார்லேயே. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு என்ன பண்ணுறது கேட்குறாங்க. என்ன நினச்சிட்டு மனசில் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி என்ன தான் நினச்சிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஏன் மார்னிங் ஃபோன் பண்ணல, நான் ஃபோன் பண்ணுற எடுக்க மாட்டேங்கிறேன், நீயும் பண்ணல, டெக்ஸ்ட் பண்ண ரிப்ளை பண்ணல, ஆனால் ஹாய் ஃபோன் பேசிட்டு இருக்க வீடியோ காலில் சொல்கிறாங்க. ஃபாரினில் இருக்க என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க. ஃபாரினில் தான் நீ பேசுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்போ நான் மாதிரி கால் பண்ணியிருக்கேன், அதுக்கே ரெஸ்பான்ஸ் பண்ணல சொல்கிறாங்க. ரெஸ்பான்ஸ் நாளைக்கு வந்து சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து பேசிக்கலாம், இப்போ எதுக்கு பேசணும் அப்படி தானே சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜங்குக்கு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. வேறு எதாவது மனசில் பிளான் இருக்கா அப்படி கேட்குறாங்க. இல்லை சீட் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. ஜங்குக்கு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. சீட் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. நானா சொல்கிறாங்க. அதுக்கு தான் மீனிங்க இப்போது ஃபோனை அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா என்ன ரீசன் கேட்குறாங்க. சீட் பண்ண நினைக்கிறியா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஒன்றும் அப்படி நினைக்கல சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன ரீசன், எனக்கு சரியான ரீசன் சொல்லு ஓகேவா. நீ ஏன் எனக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணலை, என் ஃபோனையே எடுக்கலை, எனக்கு அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது ஜிம்மி. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணதே கிடையாது சரியா. ஃபஸ்ட் டைம் எனக்கு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்கிறாங்க. எதுவும் வேணாம், எதுவும் சொல்ல விரும்பல சொல்கிறாங்க. கம்மியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் என்ன சொல்லுவீங்களா சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஃபஸ்ட் நான் கேட்டு ஆன்சர் பண்ணேன். நீ ஏன் என்னோடய ஃபோனை எடுக்கலை அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு ஜிம்மின்னு எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு உங்கள் லவ்வில் இன்செக்யூராக இருக்குது சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேன். என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு உங்கள் லவ்வில் இன்செக்யூராக இருக்குது ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் லவ்வில் உனக்கு இன்செக்யூரா எனக்கு புரியல என்ன சொல்கிற அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம்முக்கு ஒரு ஃபோன் வந்துட்டு இருக்குது. ஜிம்மின் தான் கொஞ்சம் தள்ளி வராங்க. ஏன்னா அவங்க அம்மா ஜிமின் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா ஜிமின் உன்னை காணவே இல்லை, நீ என்ன சொன்னேன் யோனிஜன் வரான் பார்த்துட்டு வரலன்னு சொன்னேன், இங்கே வந்து பார்த்தா உன்னை காணவே சொல்கிறாங்க. அம்மா அதே யோனிஜன் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னான்னு சொல்கிறாங்க. ஐயோ ஜிமின் ஏன்ப்பா அப்படி இருக்கா தங்கம், இங்கே பாரு ஐஸ்கிரீம்லாம் வெளில சாப்பிட்டா ஹெல்த்து வந்து ஸ்பாயில் ஆகிடும்ப்பா, அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த மாதிரி செய்கிறாங்கன்னு தெரியல, என்னை கேட்டால் அம்மா வீட்டில் செஞ்சு தர மாட்டானா அப்படி கேட்குறாங்க. இல்லைம்மா அது அவன் நல்ல ஷாப் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான், சொன்னால் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, நானும் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்லாமல் சாரிம்மா சொல்கிறாங்க. இப்போ நீ எப்போ வருவா, அப்போ வர நீ வீட்டில் இருக்க சொல்கிற நேரம் வரணும்னு சொல்லியிருக்காங்க, நீ கொஞ்சம் சொல்கிறாங்களே இப்போ நான் சீக்கிரம் வந்துடுவேன், ஒரு 10 மினிட்ஸ் தான் வந்துடுறேன் சொல்கிறாங்க. சார் சீக்கிரம் வா சார், ஜிம்மில் ரொம்ப ஃபோன் வச்சுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜவுக்கு வீட்டுக்கு போகணும் சொல்கிறாங்க. நான் உன்கிட்ட பேசணும், நான் வீட்டுக்கு போகணும், நான் உன்கிட்ட பேசணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் டக்குனு ஒரு கேப் வருது, அவங்க ஸ்டாப் பண்ணுறது கேப் பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க, இந்த பிளேஸ் ஸ்டாப் இறக்கிட்டு முடியுமா சொல்லிட்டாங்க. ஓகே பா சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் ஜங்கு கூப்பிட்றாங்க. ஜிம்மின் அப்படி சொல்லிட்டாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்ல, ஒரு படுக்கு கேப் ஏறி போயிட்டாங்க. ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது, அப்படியே காரை அவரே ஹிட் பண்ணுறாரு. எப்படி இப்படி மாறினேன் எனக்கு புரியல. ஜஸ்ட் ஒன் டே மட்டும் வெளியில் கூட்டிகிட்டு போகல, ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ சேஞ்சஸ் அப்படி சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. அவருக்கு புரியல எதனால் அப்படி சடனாக ஃபீல் பண்ணுறா, இன்செக்யூராக எப்படி இன்செக்யூராக இருக்கும்னு சொல்லிட்டு ஜங்கு நினைக்கிறாங்க. நல்லா தானே பார்த்துக்கிறேன், நிறைய லவ் கொடுக்குறேன், நிறைய கேர் கொடுத்துட்ருக்கேன், எல்லாம் தானே பண்ணுறேன் அப்படி ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது. இப்போது ஜங்கு தான் வந்துட்டு காரில் வந்து உட்காந்து அவருக்கு ஒரு மாதிரி ஹெட்லாம் அப்படி பெயினாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் ஜிம்மில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது அவர்கிட்ட.
இப்போ அது ஃபஸ்ட்டு ஃபைட்டே உங்களுக்கு இதுக்குள்ளே இதான் ஃபஸ்ட்டு ஃபைட்டாக வந்திருக்கு. இந்த பக்கம் ஜிம்மி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜிம்மி அம்மா பார்க்குறாங்க, ஐயோ நான் கேட்ட செஞ்சு தர மாட்டேன் நீ வா சொல்லிட்டு ஜிம்மினோட அம்மா ஜிம்மினை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது ஜவுங்கிட்ட இப்போ ஃபைட் பண்ணுது. இப்போ நம்ம அந்த பக்கம் ஜவுக்கு தான் ஒரு பர்சன் கால் பண்ணுறாங்க. ஒரு பர்சன் அவங்களும் ஃபாரின் தான் இருக்காங்க. அவங்களும் பார்க்குற வீடியோ காலில் ஜவுக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜவுங்க பார்க்குறாங்க காய் சொல்கிறாங்க, என்னாச்சுடா அது ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஒரு பார்த்து வரை புரிஞ்சுக்கிறாங்க ஜவுக்கு எதாவது சரியில்லை அப்செட்டாக இருக்கா சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுக்கும் ஜிம்மினுக்கும் அவருக்கு அடுத்த ஃபைட்டை சொல்கிறாங்க. ஏன்னா ஜவுக்கு காய்க்கு மட்டும் தெரியும் ஜிம்மின் ஜவுக்கு லவ் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஒரு ஃபாரின் இருந்தாலும் அவருக்கு நடக்கிறதும் அவர் ஷேர் பண்ணுவார். ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் தான். இப்போ காய் பார்க்குறாங்க, என்னாச்சு இன்செக்யூர் ஃபீல் பண்ணுறேன் எதுக்காக சொல்கிறாங்க, எனக்கு தெரியல காய் நான் நல்லா பார்த்துக்கிறேன் காய் அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன், என் உயிரே அவன் மேலே வச்சிருக்கேன், அவனுக்கு அது புரியல அது ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க லாஸ்ட்டாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ப்ராப்ளம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க, நான் ஜஸ்ட்டு இது ஒன் டே நைட்டு தாண்டா நான் அவனுக்கு வெளில கூட்டிகிட்டு போகல, அவன் கேட்டேன் வெளில கூட்டிகிட்டு போன்னு சொன்னால் நான் வந்துட்டு இல்லை பாப்பாவுக்கு பர்த்டே இருக்குது வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு தான் வெளில கூட்டிகிட்டு போக முடியும், ஒன் டே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த கிஃப்ட்டு நம்பிக்கைவாங்க தாம் அந்த நம்பிக்கைக்கான கிஃப்ட்டு தானே சொல்கிறாங்க. அங்கேருந்து அவன் கேட்டான் நான் சொல்கிறாங்க. அப்போ அவன் கேட்டான்டா நான் வந்து உனக்கு நான் இம்பார்ட்டண்ட்டாக ஃபேமிலி இம்பார்ட்டன்ட்னு சொல்லி கேட்டான்னு சொல்கிறாங்க. இப்போது காய் கெஸ் பண்ணிடுறாங்க. அவன் வந்துட்டு சொல்கிறாங்க அவன் உன்னோட ஃபேமிலி பார்த்து பொசிட்டிவ் ஆகிறான் சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு அவன் இப்போ உன்னோட ஃபேமிலி பார்த்து பொசிட்டிவ் ஆகிறான், நீ வந்துட்டு ஹேங் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் இல்லையா ஹேங் மேலே, அப்புறம் ஹேங்கோட குழந்தைங்க மேலே, உன்னோட அப்பா அம்மா மேலே, உன்னோட ஃபேமிலி வந்து பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி இல்லையா, அவன் ரொம்ப சிங்கிள் சைல்டாக வளர்ந்துருக்கான் இல்லையா, ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் ஆகிருக்கும். எனக்கா வந்து அவங்க அப்பா அம்மாவோட லவ் மொத்தமாக அவனுக்கே கிடச்சிருக்கும், வேறு யாரும் இல்லைல்ல, அதனால் அவனை வந்து ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கேர் கொடுத்துருப்பாங்க. இப்போது நீ உங்ககிட்ட வந்து அக்கா நீ வந்துட்டு ஃபேமிலியே லவ் பண்ணுவேன், எல்லாருக்கும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி எல்லாரையும் வந்துட்டு நீ வந்துருக்க பார்க்கணும்னு நினைக்கிற இல்லையா, அப்போ வந்துட்டு இன்செக்யூர் ஃபீல் பண்ணுற மேபி ஒன்று மேரேஜ் பண்ணிட்டாலோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் வந்தாலே அவனுக்கு லவ் கிடைக்காது ஒரு அப்படின்னு நினைக்கிறேன்டா சொல்கிறாங்க. அவங்க பார்க்குற என்னடா பேசுகிறேன் அவங்க ஃபேமிலி அவங்க மேலே எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும் பாசம் இருக்கும், ஆனால் அவன் என்னோட உயிர் ஆசை சொல்கிறாங்க, அதை நீ தான் அவனுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. எப்படி ஏன் அவனுக்கு இவ்வளோ டேஸ் கூட தானே புரிஞ்சுக்கலையா சொல்கிறாங்க. அவன் இது வரைக்கும் உன்னை வெளியே கூட்டு போகணும்னு கேட்டிருக்கானா சொல்கிறாங்க. இல்லை நான் தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறது ஃபஸ்ட் டைம் அவன் தான் கேட்டா சொல்கிறாங்க. அதான் ரீசன் ஓகே வேணா அவன் ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்காங்களே சொல்கிறாங்க. அது எப்படா கூட்டிகிட்டு போக முடியும், நம்ஷி பாப்பா உனக்கே தெரியும் அவள் தான் எங்கள் ஃபேமிலி ஃபஸ்ட்டு குழந்தைன்னு சொல்லிட்டு அவன் மேலே எல்லாருமே பாசம் வச்சிருக்கோம், அவள் எதிர்பார்ப்பல அவளோட பர்த்டே எப்போ சொல்கிறாங்க. அப்போ யாங்க என்ன நினைப்பாங்க அப்படி சொல்லும்போது கரெக்டு தான் நீ தான் புரிய வைக்கணும் ஓகேவா, அவன் சிங்கிள் சைடில் வளர்ந்துட்டான் இல்லையா அவங்ககிட்ட சொல்லி புரிய ஓகேவா, ஜாயின்ட் ஃபேமிலியில் இப்படி தான் இருக்கும், உன் மேலே எல்லோரும் லவ் பண்ணுவாங்க அவனை எல்லோரும் கேர் பண்ணுவாங்க, அது இதுவும் அவன் நார்மலாக ஒரு ஃபேமிலியில் பண்ணி போனால் கூட ஒரே ஒரு பர்சன் அங்கே இருப்பாங்க உன்னை பார்த்துக்கிறதுக்கான, இங்கே எல்லோரும் இவ்வளோ பேர் இருக்காங்க உன்னை பார்த்துப்பாங்க, அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு அவ்வளோ ஹேங்ஸ் இருக்காங்க, அப்புறம் இருக்கும்போது அவனோட அப்பா அம்மா கூட ரொம்ப நல்ல டைப் தான், எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்கல்ல சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறவங்க உனக்கு புரிய சொல்கிறாங்க, அவனுக்கு புரிய ஓகேவா, எனக்கு ஏதாவது உன்னோட ஃபேமிலி பற்றி தெரியும் நல்லா சொல்கிறேன், இப்போ அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பான், வந்து சண்டை போட மாட்டான் உன்ட்ட சொல்கிறாங்க. இப்போ அதான் ரீசன் ஆமாம் அதான் ரீசன் நான் வந்து இன்செக்யூர் ஃபீல் பண்ணிட்டேன், நீ அவன் ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்கா நீ வந்து கூட்டிகிட்டு போகல இல்லையா, இவ்வளோ டேஸ் லெவலாக கொடுத்துருக்காதால நீயா கொடுத்தது அவனை கேட்குறப்ப நீ கொடுக்காம விட்டல அதான் அவனுக்கு ஹார்ட் ஆயிடுச்சு சொல்கிறாங்க. இப்போது அவங்க பார்க்குறவங்க ஒரு மாதிரி இருக்க ஒரு கஷ்டமாக இருக்குது, முதல் தடவையாக ஒரு கண்ணில் டேஸ் வருது, என்னடா அழகா சொல்கிறாங்க, என்னடா அவன்கிட்ட முதல் தடவை சண்டை போட்டு ஏற்றுக்க முடியல, எப்பவுமே என்கிட்ட குழந்த மாதிரி நான் நின்றுடுவான் உட்காந்து சொல்லுவான், அப்படியே இருப்பான்டா நான் என்ன சொல்லணும் அப்படியே கேட்பானா, எனக்கு அப்படியே பழகிட்டு சடனாக அவன்கிட்ட கோவப்படுறதையோ சண்டை போடுறதில்ல அக்செப்ட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா சொல்கிறாங்க. சரி ஒன்றும் நாளைக்கு போய் பேசுகிறா சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து தூக்கமே இல்லை, இந்த பக்கம் ஜிம்மினுக்கு ரொம்ப அழகு வருது, ஏன்னா முதல் தடவை ஜங்கு கூட சண்டை போட்டாரா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எனக்கு மட்டும் நான் நினைக்கிறது அப்பா என்ன ஜிம் தான் அந்த பிள்ளை ஹக் பண்ணி ஆடுறாங்க, என் அப்பா அம்மா எனக்கு மட்டுமே லவ் கொடுப்பாங்க, வேறு யாருக்கும் ஷேர் பண்ணதே இல்லையா, எனக்கு அது மாதிரி தான் உங்ககிட்ட அந்த கிஃப்ட்டு நீங்கள் வந்து உங்கள் பாப்பாவுக்கு வாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா என் அப்பா அம்மா எனக்கு எது வாங்கினாலும் அவங்க எனக்கு மட்டும் வாங்கி தருவாங்க, ஆனால் அங்கே வந்து பார்த்தா எல்லாமே நீங்கள் அவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பீங்களா, அப்போ எனக்கு சொல்லிட்டு ஜங்கு ஜிம்மில் ஒரு குழந்தை தரமாக யோசிக்கிறாங்க, மெச்சூரிட்டியாக யோசிக்கவே இல்லை. இந்த பக்கம் ஜங்கு தான் நெக்ஸ்ட் டைம் மாறிங்க ரொம்ப ஏழையாக கிளம்புறாங்க, என் அக்காவுக்கு வந்துட்டு ஜிம்மில் பார்க்கணும் ஜிம்மில் சமாதானம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பிடவே நைட்டு ரொம்ப தூங்கவும் இல்லாமல் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுருப்பாரு. இப்போ ஏழை மணியாக கிளம்புறாங்க. நம்பின்னு பார்க்குறாங்க, என்னாச்சு நான் ஜங்கு உனக்கு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ஆஃபீஸ் கொஞ்சம் நேரமாக போகிறேன் நிறைய ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. டே பொறுமையாக போய்க்கலாம் சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க சாப்பிட்டு தான் போகிற உட்கார சொல்கிறாங்க. இல்லை ஹேங் சாப்பிட்டு தான் போகிற சொல்லிட்டு, ஏன்னா ஜங்கு பார்க்குறாங்க அவங்க ஹேங் எல்லாமே ஜங்கு மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஜிம்முக்கு வந்து தெரியல, எப்படினாக்கா அவங்க வீட்டில் வந்து பார்த்தா தானே தெரியும் இவங்களே எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, அதுக்காக தான் ஜங்குக்கு திருப்பி அதெல்லாம் கொடுக்குறோங்களா அப்படின்னு அவர் புரிஞ்சுப்பாரு. இப்போ வந்து நேரில் பார்க்கறதால ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஜங்கு ஹோபி தான் வந்துட்டு நம்ம ஜங்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க சாப்பிட சொல்லிட்டு அவரும் சாப்பிட்ருக்காங்க. இவ்வளோ பாசமாக இருக்க ஹேங்ஸில் போய் நான் எப்படி தள்ளி இருக்க முடியும், என்னுடைய ஹேங்ஸருக்கு இம்பார்ட்டன்ட் தானே, ஹேங்ஸோட குழந்தைங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தானே சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காங்க. உனக்கு புரிய வைக்கணும் நான் சொல்லி ஜங்கு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக சாப்பிட்டாரு, நான் கிளம்புறேன் ஹேங் சொல்கிறாங்க. சார் ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க ஜங்கு காரி ஓகே சொல்கிறாங்க. ஹேங் நான் ஓகே தான் சொல்கிறாங்க. பாரு எதுவும் ப்ராப்ளமாக என்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை நான் ஓகே தான் சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ ஃபைனலாக நம்ம ஜங்கு தண்டா
கிளம்பிடுறாங்க. காரில் வந்து கார் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஆஃபீஸ் வராங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்த்து அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு வந்து ஜங்கு ஹக் பண்ணணுன்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்குது. என்னதான் அவர் கோவப்பட்டு சண்டை போட்டாலும் அவர் வந்துட்டு ஜங்கு தனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக ஒரு மாதிரி இருக்காரு. ஜிம்முக்கு இந்த ஜங்கு மேலே ரொம்ப பாசிட்டிவ் ஆகும் அதிகமாக. அந்த ரீசனால ஜங்கு ஜிம்மில் பண்ணாங்க. அவர் நேரமாக கிளம்புறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, என்னப்பா நேரமாக கிளம்பிட்டு சொல்லிட்டாங்க. அம்மா நேற்று லீவ் போட்டலம்மா, அதம்மா சொல்லிட்டாங்க. அப்படியே பரவாயில்ல சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சுட்டு இதே மாதிரி தான் அங்கே எப்படி நடக்குது அதே மாதிரி ஜிம்மில் அம்மா ஜிம்முக்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணிவிடுறாங்க. நீ ஹாப்பியாக இருந்தால் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஜிம்மில் ஓகேம்மா சொல்லிட்டு ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிடாரு. இப்போ அப்படி ஜிம்மில் அந்த ஆஃபீஸ் வராங்க. வந்து பார்த்தாக்கா இங்கே யாருமே வரல. இப்போ தான் ரீச் ஆகிறாங்க ஒவ்வொருத்தங்களா. நம்ம ஜிம்மில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்துருப்பாரு. வந்து பேக் வைக்கிறாங்க. வச்சுட்டு பார்த்தா நம்ம ஜங்கோட கேபின் இருக்குது, ஓப்பனில் தான் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க போகலாமா என்ன சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யாருமே வரல. ஜங்க் என்ன பண்ணாங்கன்னா டேரெக்டாக வந்து அப்போ தான் வந்துருப்பாரு. வந்துட்டு பேக்கை வச்சுட்டு அப்படி ரிட்டன் டர்ன் பண்ணிட்டு வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தா ஜிம்மில் ஒரு டேபிள் நின்றுருக்காங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் அப்படி ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மில் ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணவில்லை. ஓடி போயிட்டு ஜிம்மில் ஜங்க் போய் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு அப்படியே ஜிம்மில் ஹக் பண்ண மாதிரியே அந்த கேபின் வந்து லாக் பண்ணிட்டு அப்படி ஜங்கு டைட்டாக ஜிம்மில் வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவருடைய ஃபேஸ் பார்க்குறாங்க. ஜிம்மில் வந்து கண்ட ஃபுல்லாக டேஸ் தான். ஜங்கு வந்து ஜிம்மில் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு ரொம்ப பயம் வந்துட்டு எங்கே தன்னிட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமே வந்துருச்சு. இது ஒன் டேல தான் இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ ஜங்கு தான் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்த்து தேம்பி எழுதிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு புரியுது அவர் ஏன் அழகா சொல்லிட்டு இப்போ ஹக் பண்ணுறாரு. இல்லை அழகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மிண்டா நீங்கிட்ட கோவப்படுறீங்க, என்ன திட்டுறீங்க ஜிம் சொல்கிறாங்க. இல்லை அப்படி நான் கோவப்பட்டுக்கூடாது, சாரி நான் திட்டுக்க கூடாது, சாரி சொல்கிறாங்க. நான் வந்துட்டு நீங்கள் எனக்கு தப்பா அப்படி கேட்குறாங்க. இல்லை தப்பு இல்லை ஓகே நான் உனக்கு மட்டும் தான் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு மட்டும் தான் வேணும், யாருக்கும் தர மாட்டேன் சொல்கிறாங்க. உங்கள் ஹேங்ஸ் யார் வேணா இருக்கட்டும், எவ்வளோ வேணும் பாசமாக இருக்கட்டும், எனக்கு மட்டும்தான் நான் கொடுக்கவே மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்கிறான். அவன் ரொம்ப பாசிட்டிவாக நம்மக்கிட்ட அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. பாரு அவனுக்கு மட்டும்தான். இப்போ எதுக்கு நீ யாராவது சொல்கிறாங்க, என்னை திட்டுறீங்களே, என்ன கோப்பறீங்க, நானே சீட் பண்ண ட்ரை பண்ணுறேன், நான் ஏன் சீட் பண்ணும், நீ என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் என்னோட ஹஸ்பண்ட். ஆமாம் நீ தானே சொன்னேன் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு. என்னோட ஹஸ்பண்ட் நான் எப்படி நான் சீட் பண்ணுவேன், எனக்கு வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும் சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. ரொம்ப அழகாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. ஜங்கோட டேஸ்ட் வந்துட்டே இருக்குது. இப்போ ஜிம் தான் எனக்கு என்னோட அப்பா அம்மா ரொம்ப லவ் நிறைய கொடுத்துட்டாங்க, நிறைய கேர் கொடுத்துட்டாங்க. அது எப்படி எனக்கு அவங்கள்ட்ட கிடைச்சிச்சோ அதே மாதிரி உங்ககிட்ட கிடைக்கணும். உங்களோட எல்லாம் எனக்கு மட்டும்தான், நீ மற்றவங்கள்ட்ட கொடுக்குறேன்னு ஏற்றுக்க முடியல, நீ என்ன நினச்சிக்கோ, லவ் எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க என் லவ் உனக்கு மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா ஜிம்முக்கு வந்துட்டு ஜாயின்ட் ஃபேமிலி தெரியல. அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம்னா புரிஞ்சுப்பாங்க. எல்லாரையும் பார்க்கும்போது அவன் தெரிஞ்சுக்கணும். நம்ம சொன்னோம்னா அவனுக்கு புரியாது. சொன்னால் அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க போல. அவன் நேரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இவனையும் எல்லாரும் லவ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அதனால் நம்ம நேரில் கூட்டிட்டு போய் காமிச்சிடலாம். இப்போ வந்து இனிமேல் நம்ம சொல்லக்கூடாது சொல்லிட்டு ஓகே நீ எனக்கு வந்து நீ மட்டும் தான் இம்பார்ட்டன்ட், ஓகே நீ மட்டும் தான், வேறு யாரும் இல்லை, ஓகே நீ மட்டும் தான் சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ப்ராமிஸாக சொல்கிறாங்க என்கிட்ட கோவப்படாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, என் அப்பா அம்மா திட்டினதே இல்லை, என்கிட்ட கோவப்பட்டதே இல்லை, நீங்கள் என்ன கோவப்படுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட ஃபோனை எடுக்காமல் வந்து சொல்கிறாங்க தப்பு தான், ஐம் சாரி, நான் வந்துட்டு கொஞ்சம் பயந்துட்டேன், ஐம் சாரி அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் ஃபோன் எடுக்காமல் இருப்பியா சொல்கிறாங்க. இல்லை எடுக்காமல் இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்க் தான் இப்படி ஃபேஸை கப் பண்ணிட்டு அப்படி இப்போ பைட் பண்ணுறாங்க. லைட்டாக பிளட்டே வந்துடுது. அந்தளவுக்கு வந்துட்டு கோவத்தில் வந்துட்டு லைட்டாக கோவம் இது அவருக்கு லவ் அப்படி தான் காமிச்சிருப்பாரு. ஜிம் பார்க்குங்க வலிக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு ஜிம் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அந்த பிளட்டு கூட அதில் தான் அப்படி மிக்ஸ் ஆகுது. ஆனால் அவர் அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. அப்படி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் வந்து டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செப்ரேட் பண்ணி பார்க்குறாங்க. நீ என்னோட ஓகே யார் சொன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டேன், ஓகே நீ என்னோட ஒன் டே நீ பேசாமல் இருந்தது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. ஜங்க் கூட ஃபுல்லாக ரெடிஷாக இருக்குது. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் நீங்கள் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு நீ தான் ரீசன், ஓகே முதல் தடவை லவ் எனக்கு பெயினாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு சொல்கிறாங்க. சார் ஓகே இனிமேல் பெயின் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம்னும் ஜங்கு டைட்டாக ஹக் பிடிக்கிறாங்க. ஜங்குக்கு நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க, குழந்தைத்தனமாக இருக்கேன், நான் வந்துட்டு மெச்சூரிட்டி இல்லைன்னு கூட நினச்சிக்கோங்க, எனக்கு வேணும் ஜங்குக்கு, நீங்கள் எனக்கு மட்டும்தான், நான் வேறு யாருக்கும் தர மாட்டேன், நீங்கள் என்னோட ஜங்குக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் உன்னோட தான் ஓகேவா, நீ ஏன் நினச்சாலும் நீ தூக்கி போட கூட நான் எங்கேயும் போக மாட்டேன் ஓகேவா, நான் உன்னோட மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன இதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஆக்காதீங்க சொல்கிறாங்க. இவன் நம்ம பேபிஸை பிறந்த கூட நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தான் லவ் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம பேபி சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஃப்யூச்சரில் பிறப்பாங்களாம் சொல்கிறாங்க. பிறப்பாங்க தான், ஆனால் ஃபஸ்ட்டு பேபி நீ தான் ஓகேவா, இப்போ நமக்கு அந்த லவ் கொடுப்பேன், இதுக்கப்புறம் நான் அழ வைக்க மாட்டேன், சரி இட்ஸ் மை ப்ராமிஸ் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ ஃபைனல் ஜங்க் தான் அவர் கம்ஃபர்ட் பண்ணி ஹக் பண்ணி இவ்வளவுக்கு சமாதானம் பண்ணிடுறாங்க. சாப்பிட்டது தான் சொல்கிறாங்க. ஆனால் சாப்பிட்டு அம்மா ஃபீட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹோபி ஹாங் ஃபீட் பண்ணாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போது ஜங்குதிராக நான் கம்ஃபர்ட் பண்ணிடுறாங்கடா. ஒவ்வொரு டேவும் ஜிமினும் ஜங்கும் நிறைய வந்து லவ் பண்ணுறாங்க. அவர் எங்கன்னா கூப்பிட்டாருனாக்கா உடனே ஜங்க் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பயம், எங்கள் ஒரு கோச்சு போகணும் பேசாமல் போயிடும்ட்டு ஒரு பயம் வந்துடுது. இப்போது நம்ம ஜிமின் தாண்டா பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டியா சொல்கிறாங்க. அங்கே பாரு கிளைமேட் சரியில்லை, கோல்டு பிடிச்சிக்கும் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. எனக்கு வேணும் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் சொல்கிறாங்க. இதுவும் ஃபேமிலி மெம்பர் கேட்டால் வாங்கி கொடுத்துருவா சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு ஃபேமிலி இருக்கிற நீ என்ன சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. கடவுளே சொன்னாலும் கோவப்படுவாங்க சொல்கிறாங்க. பாரு ஜிமின் நீ உங்களுக்கு கம்பேர் பண்ணிட்டு இருக்காது ஓகேவா, எனக்கு நீ தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி நான் வந்துட்டு சொல்லிட்டு ஓகேவா, நீ தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட் லவ் எல்லாம் நீ தான், உனக்கு இப்போ என்ன ஐஸ்கிரீம் வேணும் அவ்வளோதான் நான்
வாங்கி தரேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு சளி பிடிச்சிக்கும் நான் சொல்லிட்டு கேட்க மாட்டேன், ஆனால் கோவப்படுவேன் சொல்லிட்டு அவனும் ஃபேமிலி எடுத்துருவோம் சொல்லிட்டு ஜங்க் போகிறாங்க. போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி தான் ஜிமின் ஒவ்வொன்றும் அடம் பிடிச்சி வாங்குவார். எனக்கு வாங்கி கொடுக்கலையா சொல்லிட்டு மிரட்டினாலே ஜங்க் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. சம்டைம் ஜங்க் மிரட்டுவாங்க, நீ என்ன தான் நினச்சிருக்க சொல்லிட்டுனா ஜிமின் அமைதியாகிறாங்க. இப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒன் ஃபைன் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் லேப்பில் தான் ஜிம் உட்காந்துருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இவர் ஒர்க் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா உன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. பேச சொல்லிட்டாங்க. என்னை போய் ஃபேஸை பாரு சொல்லிட்டாங்க. நான் கேட்டுட்டு தானே இருக்கா சொல்லிட்டாங்க. ஓ அப்போ ஒர்க் தான் பாருங்களா சொல்லிட்டாங்க. ஷோ ஜங்க் பார்க்குறாங்க. பாரு நான் மட்டும் எப்படி சொல்கிறது, நீ என் உயிர் உலகம் எல்லாம் நீ தான் நான் சொல்கிறேன், ஆனால் அது உனக்கு புரியாது சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன். ஒரு ஹாப்பியாக இருக்கிறது வருஷம் கேட்கறது உள்ள கொடுக்கணும்னு இருக்கான வெளில காமிச்சிக்கிறதுல நிச்சயமாக சொல்லிட்டாங்க. நிச்சயமாக நீ தான் உயிர் உலகம்னு நான் சொல்லுவேன், ஆனால் நீ நம்ப மாட்டேன், என்ன பண்ணிட்டோம் அப்போ சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லி என்ன ஃபேஸ் பார்த்து கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க இன்றைக்கி நம்ம வெளியே போகணும் சொல்லிட்டாங்க. வெளியே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க எங்கே போகணும் எதுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அது யோன்சனுக்கு பர்த்டே வருது, கிஃப்ட் வாங்கணும், அதான் உனக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு ஒர்க் இருக்கே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம் வச்சுட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. கோவம் வந்துருச்சு அவ்வளோதான். ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பண்ண கழிச்சு போயிட்டாரு. ஆனால் இவருக்கு இப்போ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது. சரி ஓகே அவனை அப்புறமா சமாதானம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவர் பாட்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்த்தா இப்போ மேக்கப் பார்க்குறாங்க. மேக்கப் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு பர்மிஷன் வேணும் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நான் கிஃப்ட் வாங்க போகிறேன் சொல்கிறாங்க. கிஃப்ட் வாங்க போறியா சொல்கிறாங்க. யோன்சனுக்கு பர்த்டே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. நானும் ஹாஜின் போகிற பர்மிஷன் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே போயிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஹாஜின் தான் போகிறாங்க. போய்ட்டு கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க. நம்ம யோன்சனுக்கு கிஃப்ட் கொடுத்துறாங்க. வச்சு கூட சொல்லிட்டு நைட்டு நீ ஃபேமிலி கூட தான் செலிப்ரேட் பண்ண பர்த்டேவை, இங்கே போய் ஹாப்பி பர்த்டே சொல்லி கொடுத்துறாங்க. அவர் ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ டா போச்சு சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்த்தா ஈவினிங் வந்து ஜங்க் கூட வெளியே வரவே இல்லை. இந்த பக்கம் ஒரு பாட்டுக்கு அவங்க அப்பா வர சொல்கிறாங்க. அப்பா வந்து வந்துடுறாங்க. ஜிமின் வந்து அவங்க அப்பா காலைல போயிடுறாரு வீட்டுக்கு. ஜங்க் பார்க்குறாங்க. கடவுளே ஆரம்பிச்சிட்டானா சொல்லிட்டு அவர் தான் வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. கால் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ ஒரு ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஒரே டெக்ஸ்ட் பண்ணுறாரு. இப்போ கால் எடுக்கல வச்சுக்கோங்க ஒரு பெட்ரூம்குள்ளே வருவோம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கால் எடுக்கலன்னா பெட்ரூம்குள்ளே வருவாங்களா சொல்லிட்டாங்க. ஜிம் டக்குன்னு நினச்சி வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா நம்ம இப்படிக்கா அவர்கிட்ட விண்டோ ஓப்பன் பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்தா கீழே நின்றுருக்காங்க காரில். ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் வீட்டுக்கு போகலையா சொல்லிட்டாங்க. எப்படி நீ ஃபோன் எடுக்க மாட்டேன், நான் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படி தான் சொல்லிட்டாங்க. எனக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்பா கூட சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. கீழே இறங்கி வா சொல்லிட்டாங்க. மிட் நைட்டாக இருக்கிற எப்படி வர சொல்லிட்டாங்க. மிட் நைட்டில் கிடையாது சார், இது டைம் 11 தான் கீழே வாங்க சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் இவ்வளோ என்ன பண்ணீங்க சொல்லிட்டாங்க. ஒர்க்குடா தலைக்கு மேலே ஒர்க் இருந்துச்சு சரியா, அதை பார்த்துட்டு இருந்தேன். ஒர்க்கை முடிச்சு தான் வரேன் ஓகேவா. ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி அந்த பார்ட்டி போயிட்டு அட்டன் பண்ணிட்டு இப்போ தானே வரேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி வீட்டுக்கு போங்க, நாளைக்கு பேசுக்கலாம் சொல்லிட்டாங்க. நீ பேசுறதுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது ஓகேவா, அங்கே போயிட்டு பயத்துக்கிற மாதிரி குழம்பிட்டு இருக்கணும், நான் செஞ்சுக்கிற வா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுவும் யாருக்கும் தெரியுமா குடுக்குன்னு பூனை மாதிரி இறங்கி வந்துடுறாரு. வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் அப்படின்னு மறைச்சி பார்க்குறாங்க. ஜிமின் ஓடி போய் ஜங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜங்க் வருவாங்க சொல்லிட்டு. பட் இது தூங்காமல் தான் இருந்து பாரு இவ்வளோ நேரமும் ஹக் பண்ணிருக்காங்க. சரியான கேட்டு இல்லை, உனக்கு பிடிச்சதெல்லாம் நினச்சதெல்லாம் சாதிக்கிறதா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் பின்னா நான் கேட்டேன் நீ பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி உனக்கு நம்பி மேரேஜ் பண்ணிக்கிறது, ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்டாக நீ இப்போ ப்ரூவ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஏன்னா எதிர்க்கு ப்ரூவ் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ தான் எதுவும் பண்ணிவிட மாட்டேன் சார். ஜிமின் பார்க்குறாங்க. நான் ஒன்று அதை சொல்ல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் கேட்டதெல்லாம் பண்ணணும், நீ கேட்டதை பண்ணாமலே இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. அப்படி ஜங்க்கு நெக்கில் கிஸ் பண்ணுறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன்டா அதுக்கு மேலே விட மாட்டேறா சொல்கிறாங்க. மேரேஜ் முடிஞ்ச வரைக்கும் நோ அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி ஜங்க் அமைதியாக இருக்காங்க. சரி வெளியே போகலாம் சொல்கிறாங்க. வேண்டாம் அது டயர்டாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் ரொம்ப ஹார்டாக பண்ணிடுவீங்க, நீங்கள் போயிட்டு தூங்க நான் சொல்கிறாங்க. எனக்கு தூக்கமே வராது, எனக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நீ வா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போங்க சொல்கிறாங்க. வான்னு சொன்னால் சொல்கிறாங்க. அம்மா பார்த்து திட்டுவாங்க சொல்கிறாங்க. ஐயோ அவங்க பார்க்க மாட்டாங்க தூங்கிருப்பாங்க, நீ வாடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் வரல சொல்கிறாங்க. வரேன் அப்படி ஜங்க் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க. ஜிம்னும் சரி ஓகே சொல்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஜிம் ஜங்க் ஒன்றா சுற்றிட்டு இருக்காங்க வெளில. அது நைட்டு மூவி போகிறதும் நல்லா வெளில சுற்றுறதும் நல்லா ஃபன் பண்ணிட்டு நல்லா இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் டைம் இப்போ 4 o'clock ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு போட்டா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஆஃப் தூக்கத்தில் இருக்காங்க. அம்மா நீங்கள் மாத்திரம் வீட்டுக்கு போகிறீங்களா சொல்கிறாங்க. கஷ்டம் தான், நான் வேணா அவனோட வீட்டுக்கு வரவா சொல்கிறாங்க. ரூமுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஏன் ரூமுக்கு சொல்கிறாங்க. தூங்கவா சொல்கிறாங்க. வேண்டாம் அம்மா பார்த்தாங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும், நீங்கள் போங்க சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ லாட் சொல்கிறாங்க. ஏய் ஐஸ் ஓப்பன் பண்ணி பாரு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. தூக்கத்திலே தான் இருக்காரு. ரூம் வரைக்கும் போயிடுவில்ல, வீட்டுக்கு கொடுத்துட்டு விடுவா சொல்கிறாங்க. வேண்டாம் நான் போய்க்கிறேன். ஜிமின் போயிட்டாங்க. இப்போ ஜங்கும் ஹாப்பியாக போயிடறாங்க. இப்படி தான் ஒரு சமாதானம் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்கும். ஜிமின் டார்ச்சர் பண்ணுறது சம்டைம் ஜங்குக்கு. இப்போ ஜங்குலாம் பிடிச்சிருக்கு, இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம மேலே அவ்வளோ தானே இதெல்லாம் பண்ணுறான் சொல்லிட்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ நம்ம ஜிம் போயிடறாங்க. இப்போ நம்ம ஜிமினுக்கு ஜங்கும் இப்படி நல்லா அழகாக போயிட்டுருக்கு. நிறைய ஃபைட்டு, நிறைய அப்படி எல்லாமே மிக்சடாகி தான் போயிருக்கும். நிறைய ஹாப்பினஸ், நிறைய லவ் ஷேர் எல்லாமே போயிருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ஜிமின் வந்துட்டு இந்த இன்டர்ன்ஷிப் முடிக்க போகிறாங்க. 1 week தான் இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் வீட்டில் பார்த்தாக்கா நம்ம ஜிமின் ஆஃபீஸ் டேட்டுக்கு கீழே வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஸ்டெப்பில் வரும்போது இந்த ஜிம்மில் ஜிம்மில் ஆண்டி வந்திருக்காங்க. பார்க்குறாங்க ஜிம்முடைய அப்பாவுடைய அக்கா. அவங்க பார்க்குறாங்க. ஏன்ப்பா பார்க்க சொல்கிறாங்க. சொல்லுங்கக்கா சொல்கிறாங்க. இல்லை நம்ம லுக்காஸ்க்கு ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருமா, ஜிமின் இன்டர்ன்ஷிப் முடிக்க போகிறானே அவன் சிஓ ஆகிறதுக்கு முடியும், நம்ம ஜிமினுக்கும் லுக்காஸ்க்கு மேரேஜ் பண்ணி வச்சிருமா, அதுக்கப்புறம் லுக்காஸை பார்த்துப்பானே எல்லா பொறுப்பையும் அவன் பார்த்துப்பான். ஜிமின் வீட்டில் கொண்டு கொடுக்கல, ஜஸ்ட் அவன் சிஓ நேமுக்கு இருந்தால் போதும், மற்ற ஒர்க்கில் லுக்காஸ் பார்த்துப்பான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, இதுக்கு ஜிமினுக்கு லுக்காஸ் சொல்கிறாங்க. நல்லா இருக்கும்ப்பா, அவன் ரொம்ப ஆசைப்படுற ஜிமின் மேலே மேரேஜ் பண்ணி வச்சுட்டா ஹாப்பியாக இருப்பாங்கல்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்க ஏன் சொல்கிறாங்க. இப்போ
ஜிம்ல அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லைக்கா ஜிம்னுக்கு லுக்காஸை பிடிக்குமான்னு தெரியல சொல்கிறாங்க. எல்லாம் பிடிக்கும்பா, நீ சொன்னால் எதுவும் சொல்லலாம் கேட்பா, நீ சொல்லி அவன் எதுவும் கேட்காம இருக்கானா என்ன? நீங்கள் தானே ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. இதே நீ வேற ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி வச்சா அவங்க நம்ம பையனை எப்படி பார்த்துக்குறாங்களோ என்னவோ சொல்லிட்டு நீ கவலைப்பட்டே இருக்க முடியாது. என் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருக்கியா, நம்ம வீட்டில் தான் இருக்கான், நாங்கள் கூட இங்கே வந்துடும் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஃபேமிலி இங்கே வந்துடும், நம்மள ஒரே ஃபேமிலி இருக்கலாம், நல்லா இருக்கும்ல, ஜிம் பாட்டுக்கு உங்கள் கண்ண முடியே இருக்கான், நல்லா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு ஜிம்ல அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கேன். ஜிம்ல அப்பாவுக்கு கூட தெரியும் இந்த லுக்காஸ்க்கு ஜிம்னு கலவு செட் ஆக சொல்லிட்டுனா இப்படி மேரேஜ் பண்ணி வச்சா பார்த்துக்கல, மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல பையனாக இருப்பான் பாசட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி அப்போ லைட்டாக யோசிக்கிறாங்க, ஒரு மேரேஜ் பிடிச்சா நம்ம ஜிம் நம்ம கண் முடி இருப்பாங்க, நம்ம நல்லா பார்த்துக்கலாம்ல, வெளில யாரோ ஒரு பாசனை பார்த்து வைக்கிறத விட லுக்காஸ் நம்ம அக்கா பையன் தான் இங்கே வீட்டிலே இருப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க. அது சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க, ஆனால் ஜிம்மோட பர்மிஷன் வேணும், ஜிம்னுக்கு ஓகேனா அதை மட்டும் தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டு பேர் சொன்னால் அவங்க கேட்பானே, உங்கள் பேச்சு மீறி எதுவும் பண்ண மாட்டேன், அந்த குழந்தை தானே சொல்லிட்டு அவங்க ஜிம்மோட அத்தை சொல்கிறாங்க. கேட்குற ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்போ 1 வீக் முடிஞ்சிட்டு 1 வீக் அப்புறம் ஆஃப்டர் பேசிடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கும் நல்ல ஐடியா இருந்து தோணுது சொல்லிட்டு ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. இப்போ லுக்காஸோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. சரி ஓகே இப்போ நாங்கள் கிளம்புவோம் சொல்கிறாங்க. சரி ஓகே கிளம்புவோம் சொல்கிறாங்க. அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜிம் அவங்க போனதுக்கு கீழே இறங்கி வராங்களோ நின்றுட்டு திருப்பா ஸ்டெப்பில் இப்போ கீழே இறங்கி வராங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க உட்கார பார்த்துட்டாங்க. இப்போ இவங்க ஜிம்னுக்கு வந்து ஜிம்னு கேட்டாருன்றது இவங்க யாருக்கும் தெரியல. 1 வீக் ஆஃப்டர் பேசலாம் மேரேஜ் பற்றின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு லுக்காஸ் எனக்கு ஒரு பிடிக்காது பேட் பாய்ஸ் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிம் ஆஃபீஸ் வராங்க. ஒரு மாதிரி உண்மையே இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி மூணு இருக்கு பேபி அப்படி கேட்குறாங்க. ஜங்கு கதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் வந்துட்டு அது சொல்கிறாங்க. சொல்லடா சொல்கிறாங்க. வேண்டாம் ஜங்க் கூட சொன்னால் கோப்படுவாங்க. இன்டர்ன்ஷிப் முடியட்டும் அப்புறம் பேசிக்கலாம் சொல்லி ஜிம் தான் ஒன்றும் இல்லை ஜங்கா சொல்கிறாங்க. இல்லையே என் பேபி எதை மறைக்குது எங்கள் வாசல் கூப்பிட்றாங்க. ஒன்றும் இல்லை ஒர்க் இருக்க சொல்லி ஜிம் ஓடி போயிடுறாங்க. ஜங்க் பார்க்குறேன் என்னாச்சு சொல்லிட்டு சரி ஓகே விட்டுறாங்க. இப்போது ஜிம் தான் அப்படி கேன்டீனில் உட்காந்துருக்காங்க. ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. இப்போ எம்ஜி பார்க்குறேன் என்னடா ஆச்சு சொல்லி கேட்க நம்ம ஜிம் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ சொல்லும்போது ஒரு பாசனை உங்களுக்கு திரும்ப லிசன் பண்ணிடுறாங்க. லிசன் பண்ணிட்டு போயிட்டு டேரெக்டாக ஜங்கோட கேபின் தான் போகிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்லு மேக் சொல்கிறாங்க. இப்போது இதெல்லாம் சொல்ல என்ன சொல்கிறாங்க எந்திரிக்கிறாங்க. மேரேஜ் ஆமாம் 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க போல உங்கள் அப்பா அதை வந்து வேணும்னு சொன்னால் நான் காதல் வாங்கிட்டேன் சொல்கிறாங்க. இது கேட்குற ஜங்குக்கு சமக்கவும் வருது. பேபி என்ட்டு இதில் ஹைட் வர பண்ணுதா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கு. ஜங்கு ஒரு கால் வருது. சரி ஜங்க் பார்க்குறாங்க. சரி போடா சொல்லிட்டு ஃபோன் பிக் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் டேட் சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்பாவுக்கு ஒரு ஃபேவரட்டா சொல்கிறாங்க. ஒரு ஃபேவர் பண்ணு சொல்கிறாங்க. சொல்லுங்கப்பா சொல்கிறாங்க. அதே நான் என் ஃப்ரெண்டோட பொண்ணு ஒன்று பார்த்துட்டு கூட ரீசெண்டாக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காம ஒன்று அவரு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் பொண்ணு தான். ஏன்னா நம்ம மற்ற பசங்க தான் எனக்கு மேரேஜ் ஆகிட்டவங்க எல்லாருக்கும் தெரியுமா, நீ மட்டும் தான் இப்போ சிங்கிளாக இருக்க. அவங்க சொல்கிறாங்க வந்துட்டு இந்த மாதிரி நம்ம என்னோட பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் மேரேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அவன் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அவன் பொண்ணு வேறு ரொம்ப டேலண்டான ஒரு பொண்ணு தான். அவருக்கு ஒன்று பிடிச்சிருக்காமா, நீங்கள் டேட் பண்ணி பார்க்குறீங்களா, நீ சிங்கிளாக தானே இருக்க, டேட் பண்ணி பார்க்குறேன். அவர் ஓகே சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட நீ டேட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சினா உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், அவனுக்கு மேரேஜ் வந்துச்சுல அப்படி சொல்லி ஜங்குக்கு அப்பா சொல்ல ஜங்குக்கு இன்னும் ஒரு மாதிரி ஹெட் பெயின் ஆகுது. அட கடவுளே இப்போ தான் அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதே போல சமாளிக்கலான்னு பார்த்தா இந்த பக்கம் அப்பா ஒரு கொண்டு தூக்கி போகிறாரு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு ஆமாண்டா அப்பா இது வரைக்கும் எதுவுமே கேட்டு தெரியல, அவங்களோட மொத்தம் 3 ஹேமும் மேரேஜ் ஆகிட்டு செட்டில் ஆகிட்டாங்க, உனக்கு லவ் பண்ணி எதுவுமே கிடையாது, நீ ஏன் பிஸ்னஸ் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு கட்டிட்டு அழுதுட்டு இருக்கா, இப்போ நீ வந்துட்டு இந்த பொண்ணை டேட் பண்ணி பாருடா உங்க 2 பேருக்கு மேட்சே சூப்பராக இருக்கும்டா, அப்பா வந்துட்டு அப்பாவுக்கும் ஹாப்பியாக இருக்குல்ல சொல்லிட்டு இருந்துச்சு. அவங்க அப்பா சொல்ல ஜங்க் பார்க்குறாங்க. ஐயோ இப்போ ரொம்ப கஷ்டம் தான் போய் அவரை வாக்கு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாண்டா நான் அவர்கிட்ட ஓகே சொல்லிட்டேன், ஓகே என் பையன் வந்து உங்கள் பொண்ணை டேட் பண்ணுவான் 2 பேருக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே சொல்லிட்டேன் சொல்கிறாங்க. அப்போ யார் கேட்டப்போ ஓகே சொல்கிறீங்க சொல்கிறாங்க. டே ஏன்டா நான் யார்டா கேட்கணும், என் பையனோட விஷயத்த நான் தப்பான முடிவு எடுத்துருவேன், நான் சூஸ் பண்ண நல்லா இருக்காதா சொல்லி ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க கடவுளே அப்படி சொல்லிட்டு ஓகே அப்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஒரு பக்கம் அங்கே ஒரு பக்கம் இந்தியா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சரி சொல்லிட்டு அமைதியாக விட்டுற எதுவும் கேட்கவே ஜிம்கிட்ட. ஜிம்னு பார்த்தா அந்த 1 வீக்காக ஒரு மாதிரி டென்ஷனாகவும் சுற்றிட்டு இருக்காரு. ஜங்குக்கிட்ட சரியாக பேசவே இல்லை, ஜங்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அப்படி அந்த 4 டேஸும் அமைதியாக போயிட்டு இருக்காங்க. அந்த 4 டேஸில் ஜங்கும் ஜிம்னும் ஹக் பண்ணல கிஸ் பண்ணல எதுவும் பண்ணிக்கல. இப்போ ஜங்கு பாட்டுக்கு அமைதியாக அவர் ஒர்க் பண்ணிருக்காரு, ஜிம் பாட்டுக்கு அவர் ஒர்க் அவர் பார்த்துருக்காங்க. இப்போ வந்து பார்க்கணுட்டே டென்ஷன் ஆகி தொலையாதடா எதுக்கடா இப்படி இருக்கா சொல்லிட்டாங்க. எனக்கு பயமாக இருக்க வேண்டியடா சொல்லிட்டாங்க. ஒன்றாகுது விடு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக லாஸ்ட் டே தான்டா அன்றைக்கி நம்ம நம்பிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்குலாம் பார்ட்டி தரோம், நேற்று நைட்டே சொல்லியிருப்பாங்க நேற்று ஈவினிங் உங்களுக்கு வந்து பார்ட்டி தரோம், ஏன்னா 6 months கம்பெனிக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த ரீசனால் உங்களுக்கு நான் வந்துட்டு பார்ட்டி கொடுக்குறேன், 4 பேருக்கும் பார்ட்டி கொடுத்தா சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. சார் இன்றைக்கி பார்ட்டிக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி இவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ஜிம்மின் அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஜிம் நம்ம பார்க்குறாங்க அச்சோ தங்கம் ஏன்னா இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் கண்ணை பற்றும் போலே சொல்கிறாங்க. அம்மா அதே சொல்கிறாங்க சொல்லு பாஸ் லாஸ்ட் டேயில் சொல்கிறாங்க. ஓ பார்ட்டி கொடுக்குறாங்களா, ஆமாம்மா சர்டிஃபிகேட் தரப்போகிறாங்களா இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் அதுக்காக சொல்கிறாங்க. ஓகே ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் தாண்டா அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அவ்வளோ அழகாக இருக்கார் இன்றைக்கி பார்க்கறதுக்கு. இந்த பக்கம் ஜங்கு பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கார், வீட்டில் ரெடியாக இருக்கார். இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்லுங்கள் ஏங்க சொல்கிறேன் என்ன இன்றைக்கி இவ்வளோ அழகாக இருக்காது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறேன் என் பையன் எப்பவும் அழகு தானேப்பா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி இன்றைக்கி வந்து ஜங்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கானா சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம் அழகாக இருக்குது. ஏன் என்னாச்சு கேட்குறாங்க. இல்லைம்மா ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி சொல்கிறாங்க. பார்ட்டி ஆமாம் இன்டர்ன்ஷிப் வந்தாங்க ஒரு பார்ட்டி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே ஓகே சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஜங்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு அப்படியே ஆஃபீஸ் வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்னு அப்படி தான் ரெடியாகிட்டு வந்திருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்
அவ்வளோ அழகாக இருக்காரு, அவர் கண்ணை எடுக்க அவங்கள எப்படி வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ இவ்வளோ அழகாக இருக்கான் பாரு சொல்லிட்டு ஜங்கு தங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம்னுக்கு வந்து ஜங்கு வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது இல்லை அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா என்ன பேச போகிறாங்க, ஜிம்னி எப்படி ஜங்கு பற்றி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்காரு. சரி ஜங்குகிட்ட போய் பார்க்கலாம் சொல்லிட்டு டேரக்டா இன்றைக்கி தான் கேபினுக்கு வராங்க 1 வீக் ஆஃப்டர். நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஃபைனலாக உங்களுக்கு 1 வீக் ஆஃப்டர் வரணும்னு தெரிஞ்சிச்சா சொல்லுங்க, வரணும்னு தோணுச்சு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுவுமே சொல்லாமல் வந்து ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு தெரியுது இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, அவருக்கு புரியுது. என்னாச்சு என் பேபி ஓகேவா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானே சொல்கிறாங்க நீனே சொல்கிறாங்க. நான் ஓகே தான் சொல்கிறாங்க. சார் ஓகே சொல்லிட்டு ஓகே இன்றைக்கி உங்களுக்கு ஒர்க் எதுவும் இல்லை சொல்கிறாங்க. அப்படியா இன்றைக்கி உங்களுக்கு ஒர்க் எதுவுமே இல்லை, நேற்றோட ஒர்க்கில் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி பார்ட்டி ஈவினிங் தான், இன்றைக்கி ஃபுல்லாக சும்மா தான் இருக்க போகிறீங்க, நம்ம வெளில போகலாமா சொல்கிறாங்க. வெளில போகலாம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அது என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். ஆமாம் என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் சொல்கிறாங்க. ஓ அதான் இன்றைக்கி இவ்வளோ அழகாக டேட் வந்துருக்கீங்களா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஓ உங்கள் கண்ணுக்கு அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பின்ன அழகாக தான் இருக்கீங்க, எவ்வளோ அழகாக இருக்கீங்க இல்லை ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியா ஹஸ்பண்ட் அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார் ஒய்ஃப் கூட ரொம்ப அழகாக இருக்காங்க இன்றைக்கி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்னும் தேங்க்யூ சொல்கிறாங்க. சார் ஓகே அந்த மேரேஜ் போகலாமா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எங்களாம் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்காக இருக்காங்க, ஈவினிங் பார்ட்டிக்கு தான் அவங்க கீழே வருவாங்க. ஓகேவா அதற்கு வரமாட்டாங்க, நம்ம அங்கே இருக்கிறது எங்கள் இல்லைன்றது யாருக்கும் தெரியாது. ஓகே நம்ம வெளில போகலாமா சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு வா சொல்கிறாங்க. சரி ஜிம்னு கிளம்புறாங்க. ஜிம்னு ஜங்கு தான் வெளில போகிறாங்க. ஜங்கு ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜ் சொல்கிறாங்க. அது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சொல்கிறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸரா அச்சோ என்ன தெரியாமல் மேரேஜ் பண்ணி போகிறாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. தப்பு இல்லையா அவங்க அப்பா அம்மாட்ட பேசிக்கலாம் சொல்கிறாங்க. பேசி பார்க்கலாம் ப்ராப்ளம் வரும் சொல்கிறாங்க. ப்ராப்ளம் வரும் அதான் சொல்கிறாங்க. என்னால் தப்பு தான் பாவம் சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்குக்கு சொல்லிட்டு வந்துருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜங்கு ஜிம்னு பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் இறங்க சொல்லிட்டாங்க. ஜிம்மில் இறங்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்கறதுக்கு, 2 பேருமே அவ்வளோ அழகாக இருக்காங்க. வாங்க சொல்லி ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தா ஒரு 4 பசங்க நிட்டுருக்காங்க. ரெடியாக சொல்கிறாங்க. இப்போ தான் காய் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கானே சரி பார்த்துருக்காங்க. 2 பேரும் பார்க்குறாங்க. காய் வந்திருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இதே சொல்கிறாங்க இது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் காய் சொல்கிறாங்க. காயம் அது ஃபாரினில் தான் இருந்தார். ஆமாம் ஃபாரினில் தான் இருந்தால் இப்போ வந்திருக்கா எனக்காக சொல்கிறாங்க. உங்களுக்காக எதுக்கு சொல்கிறாங்க. அது என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் எல்லாம் சொல்கிறாங்க. ஓ உங்கள் ஃப்ரெண்டுக்காக வா ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அங்கே யார் இருக்காங்கன்னா பேக்கேன் இருக்காங்க. பேக்கேன்னு நம்ம காய் இருக்காங்க. அதுக்கப்புறம் சானியோல் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆலன் இருக்காங்களா ஓகேவா. ஆலன்மே இது நம்ம ஜங்கோட ஃப்ரெண்டு தான். ஆலன்மே இருக்காங்க. 4 பேருமே இருக்காங்க. இப்போது பேக்கன் பார்க்குறாங்க. என்னடா ரெடியாக சொல்கிறாங்க. ரெடியாக சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு ஜிம் கூட்டிகிட்டு உள்ள போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்களும் கேட்குறாங்க. அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்க பார்க்குறாங்க. மேரேஜ் ஓகே வா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நீ எதுக்கு ஓகே சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அமைதியாக சொல்கிறாங்க. சார் ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா ஜிம் இது வரைக்கும் எந்த ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் போய் பார்த்ததே கிடையாது. எப்படி பண்ணுவாங்களோ தெரியாது. ஜஸ்ட் மூவியில் பார்த்துருப்பாங்க. அதை தாண்டி எதுவும் பார்த்தது கிடையாது. அவர் வளர்ந்த விதம் அப்படி. இப்போ நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் பார்க்குறாங்க. சரி ஓகே சைன் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜங்கு வந்து சைன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா ஃபஸ்ட் நம்ம பண்ணக்கூடாது கப்பல் தான் பண்ணணும் சொல்கிறாங்க. கப்பலாக சொல்லிட்டாங்க பார்த்துருக்காங்க. ஏன்னா நம்ம பேக்கியானும் அதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதனால தான் ஒரு அப்படி நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தான் பண்ண சொல்கிறாங்க. அப்படியோ அப்போ மூவிலெல்லாம் வேறு மாதிரி காட்டுறாங்களோ ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. குழந்தையே சைன் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜிமினும் ஓகே சார் ஜிம் சைன் பண்ணுறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. உண்மையாக குழந்தை தான் அப்படி சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. பார்த்தாலே தெரியும் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. ஜங்கு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. ஃபைனாக ஜிம்னும் ஜங்கு சைன் பண்ணுறாங்க. ஜிம்னும் சைன் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிமின் ஜங்கு சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களா சைன் பண்ணுறாங்க. இப்போ அவங்கள சைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க பார்க்குறாங்க. ஏன்பா ரிங் சேஞ்ச் பண்ணிங்களா கேட்குறாங்க. ஆமாம் சார் சொல்கிறாங்க. சரி ஓகே சேஞ்ச் பண்ணுங்க ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஹேண்டை கட்ட சொல்கிறாங்க. எதுக்கு ஜங்கா சொல்கிறாங்க. ஹேண்டை ரிங் போடணும்லாம் சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு போடணும் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு எனக்கு தான் மேரேஜ் ஆயிருக்கு சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஷாக் ஆகிடுது. ஜங்கா போய் சொல்லாதா என்கிட்ட விளையாடாதான் சொல்கிறாங்க. பாரு நல்லா கேட்டுக்கோ, உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு ஓகேவா. எனக்கு தெரியும் நீ இப்போ எமோஷனலாக தான் ஆக போகிற சொல்லிட்டு புரிஞ்சுக்கூடாமல் ஓகேவா. நிறைய ப்ராப்ளம் இருக்குது சொல்கிறாங்க. நீ என்ன பேசுகிற அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. நீ என்கிட்ட ஏமாத்திட்டே நான் சொல்கிறாங்க. ஐயோ தங்கம் நான் ஏன் ஏமாற்ற போகிறேன். நீ என்னோட லவ்டா நான் ஏன் ஏமாற்ற போகிறாங்க பாரு சொல்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணி தப்பு இல்லையா. அம்மா ஹார்ட் ஆயிடுவாங்க அப்பா ஹார்ட் ஆயிடுவாங்க சொல்கிறாங்க. தெரியும் உங்கள் பாரு தெரியும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் நீ பண்ணு தப்பு இல்லை சொல்கிறாங்க. ஐயோ நான் எப்படி சொல்லி புரிய வைப்பா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சார் இந்த ப்ராப்ளம் சொல்லி கேட்குறாங்க. ஐயோ இவங்க வேறு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. பாரு உனக்கு கொஞ்சம் ஜங்கா வேணுமா சொல்கிறாங்க. வேணும் சொல்கிறாங்க. உன் ஜங்காவுக்கு மேரேஜ் அரேஞ்ச் ஆக சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் உன் ஜங்காவுக்கு வந்துட்டு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டில் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜங்கா நீ என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. ஆமாம் அவங்க அப்பா மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அப்பாவும் மேரேஜ் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தானே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா என்கிட்ட ஹைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறாங்க. பாரு ஜிமின் அவங்கள்ட்ட பேசி கன்வின்ஸ் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும் ஓகேவா. என் லவ் விஷயத்தில் ரிஸ்க் எடுக்க விரும்பவே இல்லை ஓகேவா. என்னை மேரேஜ் வந்து ஸ்மூத்தாக நடக்கணும் ஓகேவா. உன்னை வந்து என்கிட்ட யாரும் பிரிக்கவே கூடாது அதுக்காக தான் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. உனக்கு ஜங்கா பிடிக்குமா பிடிக்காதா உனக்கு வேணுமா வேணாமா சொல்கிறாங்க. வேணும் சொல்கிறாங்க. நான் யார் உனக்கு சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்படி என்ன கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் ஓகேவா ரிங்கை போடு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ப்ராப்ளம் வராது சொல்கிறாங்க. வராது பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு
ஜிமின் ஓகே சொல்லவும் ஜங்க் போஸ் அரங்கி போட்டுறாங்க. 2 பேருமே ஜங்க் பார்க்குறாங்க, காய் பார்க்குறான். டேய் எப்படிடா சென்டிமெண்ட்டாக பேசி அவனுக்கு கவர் பண்ணுறா சொல்லிட்டாங்க. அவன் அப்படி தான்டா சொல்லிட்டு அவன் குழந்தை அப்படி தான் பேசணும், அப்படி தான் கரெக்டாக அவன் சொல்லிட்டு அவரும் கரெக்டாக 2 பேரும் ஆக்சன் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்க்குறாங்க, தப்பு இல்லை சொல்லிட்டாங்க. தப்பு இல்லை சொல்லிட்டு அவரும் இவர் கையில் ரிங்க போட்டார், இவர் அவர் கையில் ரிங்க போட்டாங்க. இப்போ ஜங்க் தான் ரொம்ப லவ்லியாக வந்துட்டு ஜிமின் ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்லிட்டாங்க, லவ் யூ டூ சொல்லிட்டாங்க. ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும் மேரேஜ் பண்ணிட்டோமே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இப்போ ஃபைனலாக நம்ம ஜங்க் தானே என்ன பண்ணுறாங்கக்கா ரிங்க எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவங்க 2 பேரும் சேர்த்து. இப்போ காய் பார்க்குறாங்க மாலை மாற்றிக்கணும்டா சொல்லிட்டு பாய்ஸ்லாம் வேர் பண்ணுவாங்களே ஒரு மாலை எப்படி லோட்டஸ் மாலை இருக்குல்ல ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ 2 பேருமே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அந்த ட்ரெஸ்ஸில் மேரேஜ்லாம் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சைன் அந்த 2 பாஸ்போர்ட் சைஸ் சர்டிஃபிகேட் தராங்க. 2 பேரும் சைன் பண்ணியிருக்காங்க. 2 பேர் பிக்சர் போட்டிருக்கு. ஜிம்னி இப்போ தான் பார்க்குறாங்க, இது நம்மளுக்கு ஃபோட்டோலாம் போட்டிருக்கு. இதான் சொல்கிறாங்க ப்ரூஃப்லாம் ஆர்டர் கொடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸர் பார்க்குறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து லீகலாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகேவா சொல்கிறாங்க, சட்டப்பூர்வமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நீ என்னோட ஹஸ்பண்ட் நான் உங்களோட ஹஸ்பண்ட் நீ என்னோட ஒய்ஃப் ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட யாராலும் பிடிக்க முடியாது சரியா, நீ மிஸ்ஸஸ் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேர்ட்ஸ் கேட்டதும் அவருக்கு அவங்க அப்பா அம்மா தெரியும் பண்ணது கஷ்டம் தான், ஆனால் இந்த வேர்ட்ஸ் கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஜங்கே பார்த்துருக்காங்க. ஜங்கு அப்படியே ரொம்ப லவ்லியாக வந்துட்டு ஜிம்னு ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ ஓகேவா, யாருக்காகவும் இதுக்கு விட்டு கொடுக்க முடியாது புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, உனக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு பேசியிருந்தது என்கிட்ட சொல்லவே இல்லை, ஆனால் மிக்க கேட்டுட்டு சொன்னான் ஓகேவா. சேம் டைம் அப்பாவும் என்கிட்ட இப்படி சொன்னார், நான் டைம் கொடுங்க 1 வீக்னு சொல்லி கேட்டேன். என்னன்னா அவங்கள்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஓகேவா லவ் பண்ணுறா சொல்லிட்டு. உன்னப்பா ஒரு பக்கம் வீட்டோட பையனை பார்த்துட்ருக்காரு, அதெல்லாம் கஷ்டம் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க. இங்கே பாரு என்ன யோசிக்கிற சொல்கிறாங்க. எனக்கு என்ன யோசிக்கிறேன்னு கேட்டால் சொல்ல தெரியல. எனக்கு என் ஜங்க் கூட இருக்கணும் ஓகேவா, எங்கே இருந்தாலும் சரி யார் கூட இருந்தாலும் சரி நான் உன் கூட இருக்கணும். அது எந்த பிளேஸில் இருக்க போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் அப்படிலாம் எனக்கு தெரியாது, எனக்கு உங்க கூட தான் இருக்கணும். நீ எனக்கு நான் உனக்கு அது யாரையும் மாற்ற முடியாது, நான் உன்னை யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு தெரியும் ஓகேவா, என் லவ்க்காக என்னால் கஷ்டப்படுவேன் ஓகேவா சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமினும் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ஈவினிங் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க, இப்போ ஆஃபீஸ் போகிறோம் வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரிட்டர்ன் வந்துட்டாங்க ஆஃபீஸுக்கு. காய் இவங்களாம் கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமினி ஜங்குக்கு ஆஃபீஸ் வந்துடுறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தன்னோட அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கெல்ட்டியாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஃபைனலாக ஜிமின் ஜங்க் கூட மேரேஜ் முடிச்சு அப்படியே இருக்கும். அன்றைக்கி ஈவினிங் பார்ட்டிலாம் கொடுக்குறாங்க. ஜிமின் அந்த பவர் ஃபுல்லாகவும் சொல்லவே இல்லை யார்ட்டுமே, இந்த மாதிரி மேரேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லவே இல்லை. ஈவினிங் தான் பார்ட்டி முடிஞ்சதுமே நம்ஜன் எல்லாருக்கும் ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஸ்பீச் கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்து ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. ஜிம்மே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ரிசீவ் பண்ணிட்டு இப்போ நம்ஜனை பார்க்குறாங்க. சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்ஜனும் சுகா ஜெயக்கு 3 பேர் ஒரு காரை வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க போலமா சொல்லிட்டாங்க. இப்போ ஒன்று பார்க்குறாங்க, இன்றைக்கி நான் வெளியே கூட்டி போகிறாரா, சரி ஓகே லாஸ்ட் டே போங்க சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்மில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட சொல்ல மேரேஜ் ஆகிட்டு சொல்லிட்டு அப்படியே ஜங்க் கூட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜங்கு உட்காரக்கிறாங்க காரில். இப்போ 2 பேரும் கிளம்புறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மில் ஜங்க் கூட வீட்டுக்கு வராங்க. ஜிமினுக்கு பயமாக இருக்குது. ஜங்கா பயமாக இருக்குது சொல்கிறாங்க. நான் இருக்கிறேன் உனக்கு என்ன பயம் வா சொல்லிட்டு 100% கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் இவங்களை பார்க்குறீங்கப்பா ஜங்க் கொஞ்சம் வரேன்னு சொன்னேன் வரல சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து ஜங்க் வந்து பிளைண்டட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் கரெக்டாக நம்ம ஜங்க்கு தான் ஜிம்மில் 100% கூட்டிகிட்டு வராங்க. 2 பேர் உள்ள வராங்க. வந்துட்டு அம்மா சொல்லி கூப்பிட்றாங்க. ஹாலில் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் ஜங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ஜின் பார்க்குறாங்க, என்ன ஜிமினுக்கு வந்திருக்காங்க சொல்லி நம்ஜின் சுகா ஜங்க் 3 பேர் பார்க்குறாங்க. புரியல உங்களுக்கு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, சொல்லுப்பா சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க, ஹேஸ் மை ஒய்ஃப் மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன விளையாடுற சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்துட்டு ஜங்கு பார்த்து பயப்படுறாங்க. ஜங்கு வந்துட்டு ஜிமின் பயப்படுறாங்க அவங்க ஃபேமிலி பார்த்து. ஜங்கு வந்து ஜிமின் ஹேண்டாக டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. அம்மா நான் ப்ளே பண்ணல, ஹீஸ் மை ஒய்ஃப் சொல்கிறாங்க. என்ன ஜங்கு பேச சொல்கிறாங்க. மார்னிங் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் சுகா கூட ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. என்ன சொல்கிற ஜங்கு சொல்கிறாங்க. ஆமாம் நான் மார்னிங் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க, யாரும் நீ மேரேஜ் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ஜன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜிமின் வந்து பார்க்க உட்பட பையன் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாசுறாங்க. ஜிமின் தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஒரு பயமாக இருக்குது. சேம் டைம் அவங்க வந்து பெரியவங்களே ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்லிட்டு ஹலோ அங்கிள் ஆண்டி சார் ஜிமின் பவ் பண்ணுறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு ஜிமினை பார்த்ததுமே. பார்க்குறாங்க. அப்படி கிட்ட வராங்க. நீ பார்க்க கூப்பிட்ட பையனா சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி எனக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கு. நாங்கள் 2 பேர் லவ் பண்ண தப்பு தான், யார்ட்டையும் சொல்லாமல் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு தப்பு தான். ஆனால் சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. அதான் நீங்கள் ஜங்கா வந்து திட்டாதீங்கன்னா ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் திட்டுறது என்ன மட்டும் திட்டுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. அச்சோ நான் ஏன் திட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்கோட பார்க்குறீங்க என்னம்மா பண்ணுற சொல்கிறாங்க. பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் எதுக்கு வாக்கு கொடுத்தீங்க ஜங்கை கேட்காம சொல்கிறாங்க. நம்ஜனுக்கு நம்ம அரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணோம், ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு தானே பண்ணோம். அதே மாதிரி சுகா வந்து டேவை லவ் பண்ணால் அவங்க 2 பேர் லவ் பண்ணதுனால அவங்க வீட்டை போய் நம்ம போய் பேசணும். பேசி அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி வச்சோம் லீகலாக. அப்படிலாம் எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப ஹாப்பியாக கிராண்டாக பண்ணோம். அதே மாதிரி ஜேஹோப்புக்கு என்னோட அண்ணன் பண்ணுவோம் அவளுக்கு அவங்க 2 பேருக்கு ஓகே அதனால தான் மேரேஜ் பண்ணி வச்சோம் ஓகேவா. எல்லாருக்கும் பிடிச்சவங்க மேரேஜ் பண்ணி வச்சோம். அப்படி இருக்கும்போது ஜங்கு கூப்பிட்டு பிடிக்காத பசங்க மேரேஜ் பண்ணிக்கணுமா, அவனுக்கு பிடிச்ச ஒரு பையனை மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வரணும் அவ்வளோதானே, இதுக்கு பேர் கோவப்படுறீங்க அப்படி சொல்கிறாங்க. ஜங்கோட பார்க்க
ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்னா எல்லா பசங்களுக்கும் பிடிச்சது பண்ணும்போது ஜங்குக்கு மட்டும் பிடிக்காத பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு. எல்லா பசங்களும் நமக்கு ஈக்குவல் தானே அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. 4 பசங்க 4 பேர் ஒரே மாதிரி பாருங்க, அவனுக்கு பிடிச்சதா மேரேஜ் பண்ணிக்கிட்டு இதில் போய் என்ன இருக்குது, என்ன சொல்லிட்டு பண்ணிருக்கலாம், சொல்லாமல் பண்ணிட்டான் பரவாயில்ல, அவனோட சுச்சுவேஷன் என்னவோ. அப்புறம் ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, ஜங்கோட அம்மா ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அழகாக பேசுகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு அவங்களை பார்த்ததுமே, ரொம்ப அழகாக. உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா சொல்கிறாங்க. எனக்கு என்னப்பா கோவம், உங்க 2 பேரும் பிடிச்சிருக்கு, ஏன் உங்கள் வீட்டில் எதுவும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா கேட்குறாங்க. ஆமாம் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க, எனக்கு அப்பா மட்டும் பேச தைரியமே இல்லை, ஆனால் பேசணும்னா ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நாளைக்கு பேசலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே ஜங்கோ தான் இன்றைக்கி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு கோவமாக இருந்தால் என்ன திட்டுங்கன்னா ஜங்கோவை திட்டாதீங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, ஜங்கோட அம்மா தான், நான் ஒன்றையும் திட்ட மாட்டேன், உன்னை ஹஸ்பண்ட் திட்ட மாட்டேன் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ ப்ளஸ் பண்ணுங்க ஆண்டி சார் ஜிம் வாங்கிக்கிறாங்க. ஜிம் கீழே டவுன் பண்ணுறாங்க. இல்லை ஒரு நிமிஷம் இரு, என் கிட்டே வாங்க சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, கிட்டே வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட போக்கிட்ட வராங்க. இப்போ ஜங்கு ஜிம்னும் கீழே டவுன் பண்ணுறாங்க, ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் ப்ளஸ் பண்ணுறாங்க, ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. ஜங்கோட பார்க்குறாங்க, என்கிட்ட ஒரு ரூபா சொல்லியிருக்கலாம்ல, நான் பாட்டுக்கு சொல்கிறாங்க. ஏங்க பார்த்துக்கலாம் விடுங்க, உங்கள் ஃப்ரெண்டு என்ன அப்படி என்ன பண்ணிட்டு வர, கொலை பண்ணிட்டு வரேன் நான் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா சொல்கிறாங்க, பேசிக்கலாம் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. இவ்வளோ பேருக்காக நம்ம ரிஸ்க் எடுத்துருக்கோம். ஏன் நம்ம டேவோட அப்பா கூட லவ் மேரேஜ்லாம் வேணாம்னு சொல்லி சொன்னார், நம்ம போயிட்டு சுகாக்காக டேட்டா அப்பா மட்டும் 2-3 டைம் பேசலையா, அதுக்கப்புறம் ஒத்துக்கலையா சொல்லி கேட்குறாங்க. அது கரெக்டாக சொல்கிறாங்க. அது மாதிரி தாங்க, அப்படி தான் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லா பசங்களும் நம்ம 4 பசங்க ஒரே மாதிரி ஈக்குவல் தான், 4 பேருக்கு ஒரே மாதிரி ரைட்ஸ் தான் கொடுக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஃபேமிலி பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் தான் வருது. இப்போது நம்ம சுகா நம்ஜெல்லாம் வராங்க, வந்து பார்க்குறாங்க. ஏன் ஜிம்மின் என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பயம் இருக்குது அது சொல்கிறாங்க. பயப்படாத ஓகேவா சொல்கிறாங்க. என்ன ஜங்கா எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கேட்டு முடிவு எடுப்பேன், ஏன் இந்த முடிவு மட்டும் எங்களை சொல்கிறாங்க. ஐம் சாரி எங்கள் டைமில் தான் சொல்கிறாங்க. டைம் இல்லையா, 6 months லவ் பண்ணியிருக்க டைம் இல்லை சொல்கிறாங்க. சாரி சொல்லிட்டாவும் சொல்ல இட்ஸ் ஓகே இல்லை, ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டாவும் சொல்கிறாங்க. வெல்கம் ஜிம்னு சொல்லிட்டு நம்ம ஜெகோப் தான் வெல்கம் பண்ணுறாங்க. என்னோட வீட்டுக்கு வந்திருக்க வெல்கம் அப்படி சொல்லிட்டு ஹாப்பி வெல்கம் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, தேங்க்யூ ஹேங் சொல்கிறாங்க. இப்போ ஜெகோப் தான் ஹக் பண்ணுறாங்க ஜிம்மில். ஓகேவா நான் பயப்படாத, எல்லாம் சரியாயிடுவேன் சொல்கிறாங்க. அப்படி ஜிம் பார்க்குறாங்க, உங்களுக்கு எவ்வளோ கோவம், எனக்கு என்ன கோவம் சொல்கிறாங்க. உங்கள் தம்பி எனக்கு ரொம்ப ஹாப்பி தான், நீ தம்பி மேரேஜ் பண்ணிக்கிறது ஓகேவா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்குது ஃபேமிலியை. இப்போ ஜிம்னா அப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. சரி அதுக்காக அப்படிலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயம் வருது என்ன சொல்கிறாங்க. ஆமாப்பா 1 week ஆஃப்டர் ப்ராப்பராக மேரேஜ் பண்ண ஓகேவா, எல்லாரையும் கூப்பிட்டு உன் அப்பா அம்மாவுக்கு ஓகேனா அவங்களும் வரட்டும், இல்லைனாக்கா அவங்க வராமலே மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறாங்க, எனக்கு எந்த பிரச்சனை சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க, ஜங்குக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒய்ஃபு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஹேங் சொல்கிறாங்க. இப்போ டேவும் பார்க்குறாங்க, ஆமாம் ஜங்குக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. பார் ஜிமின் பேர் சொல்கிறாங்க. அப்படியே ஜிமின்னு கூப்பிடுங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கோட பார்க்குற செலவுக்கு ரொம்ப டயர்டாக இருப்பீங்க வந்திருக்கீங்க, போயிட்டு ட்ரெஸ்லாம் சொல்கிறாங்க. நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஆல்ரெடி சொல்கிறாங்க. ஓ எல்லா பிளானும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வை, 1 week ஆஃப்டர் நம்ம எல்லாம் ப்ராப்பராக பண்ணலாம், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக டாஸ் ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கு பார்த்தாம்மா அவ்வளோ பண்ண மாட்டேமா சொல்லிட்டாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டாங்க. அவங்க ஃபைனாக ஜிம்மினா கூட்டிட்டு அவங்க தான் ரொம்ப போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயம் இருக்கும், ஆனால் அங்கே பார்த்தா அவங்க ஃபேமிலி ஓகே அப்படின்னு இருக்கு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, பயம் போயிடுச்சா சொல்கிறாங்க. என்ன அவ்வளோதான், நான் பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது ஓகேவா, இல்லை அம்மா இருக்க வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வராது ஓகேவா சொல்கிறாங்க. என்னோட அம்மா என்னோட ஹேங்ஸு அவங்கள இருக்க வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வராது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் என்னோட அப்பா அம்மாவுக்கு சொல்கிறாங்க, தேடுவாங்களே இப்போ அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஓகே நான் சொல்கிறாங்க தான் ஒரு நிமிஷம் தள்ளி வராங்க. தள்ளி வந்துட்டு அவர் மேரேஜ் புக்கிறத எடுத்து திரும்ப ஜங்கோட ஜிம்மில் அப்பாவோட நம்பருக்கு சென்ட் பண்ணுறாரு. ஜிம்மில் அப்பாவும் இங்கே பார்க்குறாங்க. அதை பார்த்து அவங்க பயங்கர ஷாக்கு, என்ன நடக்க சொல்லிட்டு இப்போ அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம்மில் நம்பருக்கு ஜிம்முக்கு அட்டன் பண்ண தைரியமே இல்லை. இப்போ நம்ம ஜிம்மில் ஃபோன் பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக்கு தானே நீ சொல்கிறாங்க. ஆமாம் அவர் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு டீட்டெயிலாக கிடச்சிருக்கு சொல்லிட்டு நான் உங்கள் பையன் லவ் பண்ணுறேன், உங்கள் பையன் லவ் பண்ணா ஓகேவா, நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. உங்கள் குழந்தை மாதிரி சொல்கிறாங்க. ஏன் குழந்தைக்கு இப்போ நீங்கள் மேரேஜ் தானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாருங்கள் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஓகேவா, உங்கள்கிட்ட அவன் சொல்லலை தான், ஆனால் நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன் ஓகேவா, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்படிங்கிற என் ஒய்ஃப் 1 week ஆஃப்டர் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. விருப்பம் தான் வாங்க வந்து எங்களுக்கு ப்ளஸ் பண்ணுங்க, இல்லாக்க விட்டுருங்க ஓகேவா. சரி ஜம்முக்கு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு ஏன் ஜம்முக்கு அப்பா மட்டும் ஹார்ஷாக பேச சொல்கிறாங்க. அவனும் ஹார்ஷாக பேசல ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜம்முக்கு கற்றுட்டு வாசல் கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு வாட்டர் ஓப்பன் பண்ணாக்கா எல்லாமே ஜிம்முக்கு ட்ரெஸ் தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். எப்போ நான் 1 week பிஃபோர் முடிவு பண்ணிட்டேன் ஓகே சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே ப்ரீ பிளான் சொல்கிறாங்க. நம்ம எல்லாமே பிளான் பண்ணிட்டேன் ஓகே, பிளான் பண்ணாமல் எதுவும் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. எப்படி ஒன்று சும்மா கூட நிற்க சொல்கிறியா அப்படி கேட்குறாங்க. உனக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு தான் மேரேஜ் பண்ணிருக்க சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா எல்லாமே ஜிம்முக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அரேஞ்சாக இருக்குது. நீ எங்கே சேஃபாக இருக்கும், செக்யூராக இருக்கும், ஓகே ஹாப்பியாக இருக்கும். யூ ஆர் மை லைஃப், யூ ஆர் மை எவ்ரி திங் சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ. எனக்கு தெரியும் ஓகே இப்போ நான் ஹாட்டாக போக சொல்லிட்டு அப்பா அம்மா இல்லாமல் ஹாட்டாக இருக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணால் சரி ஓகேவா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. ஜங்க் ஜிம்முக்கு ஃபோர் ரெஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே நீ ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்க, போய்ட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. சரிங்க ஜிம் பிடிச்சா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதை நெக்ஸ்ட் பார்ட் பார்க்குறேன். ஓகே பை, டேக் கேர் எவ்ரிவன்.